தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த இறை செய்தியின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவருக்கும் உண்டாவதாக. இறைமைந்தன் இயேசுவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஒளியின் ஆயுதங்கள் என்ற தலைப்பிலே நாம் சில இறை கருத்துக்களை நாம் சிந்திக்கிறோம். தூய பவுலடியார் ரோமாபுரி சபையாருக்கு எழுதின நிருபம் ரோமர் 13:12 வசனத்தில், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே அந்தகாரத்தின் கிரியைகள் அல்லது நம்மை, நம்முடைய ஆன்மாவை, உள்ளான மனுஷனை, மனசை இருள் அடைய பண்ணுகிற, ஒளி இல்லாத நிலையில் இருள் அடைய பண்ணுகிற செயல்களை தள்ளிவிட வேண்டும். ஒளியை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களை அணிந்து கொள்ள வேண்டும். ஒளியின் ஆயுதங்கள் என்று சொன்னால் ஒளியை உருவாக்கக்கூடிய, ஆன்மாவை, உள்ளான மனுஷனை ஒளிர பண்ணக்கூடிய காரியங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய ஆன்மாவை, உள்ளான மனுஷனை அல்லது மனசை இருளடைய பண்ணுகிற காரியங்கள் இருக்கிறது, ஒளிர பண்ணுகிற காரியங்கள் இருக்கிறது. இருளற அடைய பண்ணுகிற காரியங்கள் தான் அந்தகாரத்தின் கிரியைகள் என்ற தலைப்பில் நாம் சிந்தித்திருக்கிறோம். இப்போது ஒளிர பண்ணுகிற காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கிறோம். லூக்கா 11:35 வசனத்தில் இயேசு சொல்வார், ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையார். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சம் அந்தகாரமாய் அல்லது இருளாய் போகாதபடி நாம் விழிப்பாய் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது இயேசுவின் கருத்து. அப்போ நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை இயேசு இங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம். ஸோ இந்த வெளிச்சம், நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கிறது. இந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரித்து அதிக பிரகாசமானதாகவும் மாற முடியும். அதே நேரம் அப்படி இல்லாமல் அது இருளான நிலையிலும் மறுபக்கமும் மாற முடியும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதனால தான் வெளிச்சம் இருளாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த வெளிச்சம் அதிக ஒளிர பண்ணக்கூடிய ரீதியில் செயல்படவும் கூடியது. ஆகவே அதை குறித்தும் நீ கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். இப்போ 2 கொரிந்தியர் 3:18 வசனத்தில், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம் என்று சொல்லி நாம் மறுரூபப்படுகிறோம் என்று வாசிக்கிறோம். இங்கே மகிமை என்று சொன்னால் பிரகாசம். பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடைந்து நாம் வளர் நிலையிலே நாம் மறுரூபப்படுகிறோம். அதாவது நம்முடைய உள்ளான மனுஷன் அல்லது நம்முடைய ஆன்மா அவ்விதமாக ஒரு மறுரூபப்படுகிறது என்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 4:16 வசனத்தில், ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இல்லையா? தலையின் முதல் கால் வரை தெரியக்கூடிய அந்த எலும்பும் சதிமான மனுஷன் அழிந்து கொண்டே வருகிறான். ஆனால் இதுக்கு உள்ளே ஒரு ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறது. அது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இப்போது வழங்கி கொள்கிறோம், ஆத்மா எப்படி புதிதாக்கப்படுகிறது, எப்படி மகிமையின் மேல் மகிமை அடைகிறது, எப்படி வெளிச்சத்தின் மேல் வெளிச்சமாய் மாறுகிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். மத்தேயு 17:2 வசனத்தில், இயேசு சீடர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று என்று ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது இயேசு தன்னுடைய உள்ளான மனுஷன் எவ்வளவு மகிமையாக இருக்கிறது என்பதை அவருடைய சீடர்களுக்கு காண்பித்த நிகழ்வு அது. இது கொஞ்ச நேரம் தான் நடக்குது. அதுக்கு முன்னாலே அவர் ஆவரேஜ் மேன். அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஒளிமயமான ரீதியிலே அவர் முழுமையாய் ஒளியாய் காணப்படுகிறார். அடுத்து மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு வருகிறார். இது ஒரு தரிசனம், ஒரு காட்சி. அப்போது நம்முடைய உள்ளான மனுஷன் எந்த அளவு ஒளி மிகுந்ததாக இருக்க முடியும் என்பதை ஒரு அத்தாட்சியாக இயேசு காண்பித்து கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய உள்ளான மனுஷன், ஆத்மா, மனசு என்று சொல்லுகிறதுக்கு ஒரு பிரகாசம் இருக்க வேண்டும். அது இருளடைந்து விடக்கூடாது. அது ஒளிமயமானதாக வளர்ந்து
பெறுகிறதாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை நாம் இங்கே விளங்கிக் கொள்கிறோம். இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆன்மீகத்தின் அடிப்படை இங்கே தான் இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் என்னெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறீங்க, என்னதான் ஆடம்பரம் பண்ணுறீங்க, என்னெல்லாம் கவர்ச்சி காண்பிக்கிறீங்க பல ரீதியில், அதெல்லாம் அங்கே பேசலை. ஏன்னா இதெல்லாம் முடிவுக்கு வந்து விடும் இல்லையா, மலர் விளையத்தில் முடிஞ்சிடும் இல்லையா. எல்லாம் அந்த மாதிரி பண்ணினவங்க எல்லாம் போயிட்டாங்க, எல்லாமே போயிட்டாங்க. ஸோ அதனால தான் மாம்சம் எல்லாம் புல்லை போலும் அதன் மகிமையும் புல்லின் பூவை போல இருக்கிறதுன்னு பேதுரு சொல்லிட்டார். இந்த சப்ஜெக்டை பற்றி சுவிசேஷம் பேசலை. இதுதான் பிரச்சனை. இப்போ இந்த நாட்களில் வந்து இயேசுவின் நாமத்தில் பேசுகிறது எல்லாமே இது மாதிரி எலும்பும் சதையும் பெயிண்ட் அடிக்கிறது, தலைக்கு டை அடிக்கிறது, பூமியின் உயர்ந்த ஸ்தானம், கலர் லைட்டு போடுறது, ஸ்டார் போடுறது, அது போடுறது, இதுதான் பேசிகிட்டு இருக்கிறான். இதுதான் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் அதான் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சதை அவன் பண்ணுறான், பெயிண்ட் அடிக்கிறான். இவனை அதுதான் பண்ணுறான். இதுக்கு ஒரு இயேசுநாதரம், இதுக்கு ஒரு சுவிசேஷம் நமக்கு அவசியம் கிடையாது. இது எல்லா காலத்திலும் மனுஷர்கள் செய்யக்கூடிய இயல்பான ஒன்று. இதில் தான் இவங்க இருக்கிறாங்க. இவங்க யாருமே இன்னும் இயேசுன்னு சுவிசேஷத்துக்கு உட்படலை. இவங்களுக்கு இயேசுன்னு தெரியாது. ஏன்னா இயேசு ஒரு புதிய கடவுள், அவரை ஆராதிக்கணும். ஆராதிச்சுட்டு நம்ம எல்லாரும் இருக்க மார்க்கத்தில் இருக்கணும், ஒருத்தர் ஒரு சாமியை வச்சுருக்கான், இது மாதிரி ஆராதிக்கணும், இவ்வளவு தான் தெரியுதே தவிர சுவிசேஷத்தின் 1ஆம் பாடம் கூட கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு தெரியாது. ஆகவே தான் கிறிஸ்தவ மார்க்கத்தார் இயேசுவின் சுவிசேஷம் இல்லை, அது இயேசுவை ஆராதிக்கிற ஒரு மோசடி மார்க்கம்ங்கிறது தெளிவானது. அதில் ஒன்றும் சந்தேகப்படுறதில்லை. இப்போ அந்த செய்திகளை ஆராயும் போது நமக்கு இன்னும் சரியா தெளிவாய் உறுதிப்பட்டு விடும். சரி, இப்போ நாம் வந்து ஒளியின் ஆயுதங்கள் அல்லது ஒளியை உருவாக்கக்கூடிய அல்லது நம்முடைய ஆத்மாவை ஒளிர பண்ணக்கூடிய காரியங்களை அணிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. ஒளிர பண்ணக்கூடிய காரியங்களை அணிந்து கொண்டால் ஒளி உண்டாகும். இருளடைய பண்ணுகிற காரியங்களை வச்சுக்கிட்டா அது இருள் அடைஞ்சிட்டு போகும். அதானே உண்மை. அந்த ஒளிர பண்ணுகிற காரியம் இருந்தால் மட்டும்தான் அது ஒளிர முடியும். சரி, இந்த ஒளிர பண்ணுகிற காரியம் எப்படி நடக்கிறதுங்கிறதை நாம் தொடர்ந்து பார்க்குறோம். முதலாவது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவன் வழியாக இருக்கிறார், தேவன் வழியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறதுங்கிற செய்தி பார்த்துருக்கோம். அவங்க ஒளி என்று சொன்னாலே அது பரலோகத்தின் தேவன், இருள் என்று சொன்னால் பிசாசு, ஈவில் பவர், அதுக்கு எதிரான சக்திங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்போ தேவன் தான் ஒளியாக இருக்கிறார். அப்போ ஒளி நமக்குள்ளே ஒரு ஒளி உண்டாகணும், ஒளிர பண்ணுகிற காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பரலோக தேவனிடத்துலேருந்து மட்டும்தான் அது உருவாகி வர முடியும். ஆனால் அங்கே தானே ஒளியே இருக்குது, நமக்குள்ளே இல்லைல்ல. அந்த லைட் எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் அந்த வெளிச்சம் வரணும். இப்போ வந்து சந்திரனுக்கு பிரகாசிக்கிற சொந்தமாக பிரகாசிக்கிறதான தன்மை இல்லை. சந்திரனில் போய் இறங்கியிருக்காங்க, நடந்திருக்காங்க, மண் இருக்குது, மலை இருக்குது, எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க இல்லை. அது வந்து ஒரு ஒளிரக்கூடிய ஒரு சுடர் கிடையாது. ஆனால் நாம் இங்கேருந்து பார்க்கும்போது சந்திரன் வந்து ஒளிமயமானதாக நமக்கு தோற்றமளிக்குது. அந்த பௌர்ணமி அன்றைக்கு எவ்வளவு பிரகாசமாக பிரைட்டாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு உள்ளே போய் பார்த்தா வெளிச்சமே கிடையாது, மண்ணும் மலையும் தான் இருக்குது. அங்கே லைட்டுக்குள்ளே எந்த சோர்ஸும் இல்லை, இந்த நெருப்போ அப்படி ஒன்றும் எரிஞ்சிட்டு இருக்கல, ஜுவாலை ஒன்றும் இல்லைங்கிறது நாம் பார்த்துட்டோம், நேரடியாக பார்த்துட்டோம். இந்த சந்திரன் எப்படி ஒளிர்கிறது என்று சொன்னால், இந்த சூரியன் மேலே இருக்குது, சூரியன் வந்து ஒளிக்கோளம், அது எரிந்து கொண்டிருக்கிற ஒரு ஜுவாலை மாதிரி இருக்குது, அது எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதிலிருந்து தான் வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் லைட் சோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லைட் சோர்ஸ் தான் எல்லா நட்சத்திரங்களுக்கும் சரிதான், சந்திரனுக்கும் சரிதான். அதுக்கு மேலே அந்த லைட் சோர்ஸ் பட்டும்போது ஒரு ரிஃப்ளெக்ஷன், அதிலிருந்து ஒரு பிரதிபலிப்பு உண்டாகும். அதுக்கு சர்ஃபேஸில் ஒரு சில தன்மைகளுக்கு ஏற்றபடி ஒரு பிரதிபலிப்பு உண்டாகும். இந்த பிரதிபலிப்பு தான் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அதுவும் ஒளிரக்கூடிய ஒரு சுடர் போல் அல்லது ஒரு லைட் சோர்ஸ் மாதிரி நமக்கு தெரியுது. அப்போ இது மாதிரி தான் தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து தான் மற்ற ஒளிர பண்ண வேண்டிய எல்லா காரியங்களும், அதுக்குள்ளே லைட்டை வந்து அந்த வெளிச்சத்தை வந்து பெற முடியும் இல்லையா. ஓனா முடியாது, சூரியனுடைய சந்திரன் பெறுற மாதிரி. ஸோ பெற முடியுங்கிறத நம்ம விளங்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒருவராய் சாவாமல் உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷல் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், அவருக்கு கன நித்திய வல்லமை உண்டாயிருப்பதாக. அவர் சேரக்கூடாத ஒளின்னு இந்த ஒளி இருக்குது. பவர்ஃபுல் லைட்னா ஏறக்குறைய உலகத்திலோட எந்த லைட் சோர்ஸை விடையும் ரொம்ப பவர்ஃபுல், ஹை டென்சிட்டியாக அந்த மாதிரி உள்ள ஒரு பவரான ஒரு ஒளி தான் இவர் இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுது.
சரி, இப்போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். இப்போ நாம் இயல்பில் அந்த சந்திரன் எப்படி எந்த ஒளித்தன்மை இல்லாமல் இருக்கோம், அது மாதிரி ஒளித்தன்மை இல்லாமல் இருளாக இருந்தோம்னு சொல்லியிருக்கு. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அந்தகாரமாக இருளாக இருந்தீர்கள், அப்புறம்தான் இப்போ தான் நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் மாறி இருக்கிறீர்கள், அதனால நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அதுக்கேற்ப தகுதி உடையவர்களாய் அந்த யோகியர்களாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு புரிகிறோம். சரி, இப்படி ஏன் அந்தகாரமாக அல்லது இருளாக இருந்தோம், அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. இப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார், அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுதும் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சம் மனசு விரும்பினவளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோப ஆக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஸோ எப்படி இந்த அந்தகாரமாக நம்ம மாறி போனோம்னா, அக்கிரமம் பாவம் என்ற காரியங்கள் நமக்குள்ளே இருந்ததுனால தான் நம்ம இருளாக இருந்துட்டோம். அப்போ அக்கிரமம் பாவம்னு சொன்னால் இருளை உருவாக்குது, நல்ல குணங்கள் நீதியின் காரியங்கள் அந்த மாதிரிப்பட்டது ஒளியை உண்டாக்குது, ஒளிர பண்ணுது என்கிறதையும் இந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இங்கே இன்னொரு வழக்கம் இருக்குது, நீங்கள் இவ்வுலக வழக்கத்தின்படி நடந்தீர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், உலகம் பிசாசு அல்லது தீய சக்தியின் படியில் இருக்குது, அதனால் அது அந்தகாரமாக இருக்குது. அப்போ அந்தகாரத்தின் படியில் அந்தகாரத்துக்கு ஏற்றபடி அந்தகாரத்தின் வழக்கம்படி நடந்தால் இருள் வாரது இயல்பு தானே. இருளோடு சேர்ந்தால் இருள் வரும், ஒளியோடு சேர்ந்தால் ஒளி வரும் என்கிறது தான் உண்மை. ஸோ இயேசு சொல்வார், ஒளியானது உலகத்தில் வந்திருந்தோம், மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதாக இருக்கிறதுனால அவங்க இருளை தான் விரும்புகிறாங்க, ஒளி இடத்துல வர விரும்பலை. அவங்களே அந்தகாரமாக இருக்கிறதுனால நமக்கு இருட்டு தான் பழக்கம், அந்தகாரம் தான் பழக்கம், அதில் தான் இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டோம், அதில் தான் இவ்வளோ காலம் இருந்தோம், எதுக்கு ஒளியாகிட்ட போக போகிறோம், அப்படியே இருந்துடும். அந்த பவர் வந்து அவங்களுக்கு புல் பண்ணதான். அது இருளுன்னு சொல்கிறது வர இருள் இல்லை, அது ஒரு வல்லமை, ஒரு ஆளுகைன்னு நம்ம கடந்த செய்தியில் பார்த்துட்டோம் இல்லையா. இந்த வல்லமை, இருளின் வல்லமை, அந்தகாரத்தின் வல்லமை அவங்கள பிடிச்சிருக்கிறதுனால ஒளியை பகைக்கிறார்கள். ஆமாம், இயேசு சொல்வார், அவர்கள் ஒளியை பகைக்கிறார்கள், என்னை பகைக்கிறார்கள். அது வந்து யோவான் 7:7 உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது நான் சாட்சி கொடுக்கறதுனாலே உலகம் என்னை பகைக்கிறது. அப்போ இருளை விரும்புகிறான், ஒளியை பகைக்கிறான், அது ஒன்றுக்கு ஒன்று எதிரானதில்லை. சரி, அப்போ உலகம் முழுவதும் அந்தகாரம், அந்த வழக்கம்லாம் அந்தகாரம், அது தீமைக்கு ஏதுவானது. இந்த வழக்கத்துக்கு ஏற்படி நடக்கும்போது நம்ம இயல்பாகவே இருட்டாயிட்டோம். அதுக்கு என்ன காரணம்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள். அப்போ ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி, அப்போ பரலோக தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்குள்ள, விரும்பாதவர்கள், அவரை தேடாதவர்கள் அல்ல விரும்பாதவர்களுக்குள்ள ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவின்னு சொல்லக்கூடிய தீயாவி வில் பவர் இல்லையா. அந்த பிசாசு வந்து அவர்களை ஆளுகை செய்கிறது, அந்த ஆவிக்கின் ஆட்சிக்குள்ள அந்த ஆட்சியின் இஷ்டப்படி நடக்கிறாங்க. நீங்கள் வந்து 2 தீமோத்தேயு 2:26 பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்களாகத்தக்கதாய் சாந்தமாக உபதேசம் பண்ணணும். அப்போ பிசாசு அந்தகார பவர் ஆகாயத்து அதிகார பிரபுவின் வல்லமை மனுஷனை பிடிச்சிருக்கு, அங்கே உள்ள இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது, அந்த அதனுடைய விருப்பத்தை செய்கிறாங்க, அந்த வல்லமை என்ன சொல்லுதோ அதுதான் செய்கிறாங்க. நல்ல உலகம் எப்படி கரப்ட் ஆகிட்டு. இப்போ ஆதாம் ஏவாளிலிருந்து ஆரம்பிச்சிட்டுல்ல அந்த அந்தகார வல்லமை, ஈவில் பவர், வல்ல சர்ப்பம் பிசாசுன்னு சொல்லப்பட்ட சாத்தான் சொன்னதான் கேட்டான். காயின் என்ன பண்ணனா, அந்த பிசாசு சொன்னதான் கேட்டான், அதனால தான் கொலைகாரனாக மாறினான். அதை குறித்து யோவான் 8:44 பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான்னு இயேசு சொல்வார். அப்போ முதல் கொலையை தூண்டினவன், அதுக்கு காரணமானவன் பிசாசு. அப்போ ஆதாம் ஏவாளை எப்படி பிசாசு தேவ உறவில் இருந்து பிரித்தானோ, அதே பிசாசு தான் காயினை கொலைகாரனாக மாற்றினாங்கிறது புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்புறம் ஆதியாகமம் 6:5 வந்தால், மனுஷருடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாதாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு தான் மனுஷனை உண்டு பண்ணினுக்கா மனசாப்பட்டார், விசனமாக இருது. அப்போ எல்லாரும் அவருடைய நினைவு எல்லாம் எப்படி பொல்லாப்பா போச்சு. அந்த ஆதாமிலிருந்தே
மனிதர்களை ஆக்கிரமிக்கிற பவர் எல்லாரையும் ஆக்கிரமித்ததுனால தான் அக்கிரமம், இந்த வசனத்தில் எபேசியர் 1:2 பார்க்குற மாதிரி அக்கிரமம் உள்ளவர்களாக மாறி போனார்கள். அவர்கள் ஆகாத அதிகாரப்பூர்வ ஆவிக்குள்ளே சிக்கினாங்க. அவர்களெல்லாம் சேர்ந்து உலக வழக்கங்களை, மரபுகளை எல்லாம், பழக்க வழக்கங்களை உண்டாக்குனாங்க. அதனால நம்ம என்ன ஆயிட்டோம்? நாம் இருட்டாயிட்டோம். வெளிச்சத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இருளாய் போய்விட்டோம். 2:3 நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் மாம்ச இச்சையின்படி நடந்து நம்முடைய மாம்சம் மனசம் விரும்புகிறவளை செய்து நம்முடைய சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கின பிள்ளைகளாக இருந்தோம். நம்முடைய சுவாபமே இருளாயிடுச்சு. நம்முடைய சுவாபம், நம்முடைய குணம் கரப்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நன்மை தெரியாது, நன்மையை புரிந்து கொள்ள தேட முடியாத, சிந்திக்க முடியாத அளவுக்கு அந்த அளவு ஒரு கரப்டட், ஒரு டார்க்னஸ், ஒரு இருளின் தன்மையிலே நாம் சிக்கிவிட்டோம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். நல்லது. அப்போ அந்த காலத்துக்குள்ளே எப்படி ஆனோம், எப்படி இருட்டாக மாறணுங்கிறத ஓரளவு நாம் புரிஞ்சு கொள்ள முடியும். ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தோம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது அப்படின்னு இருக்கு. இங்கே என்ன புரிகிறோன்னா, சிந்தனையிலே வீணரானார்கள். அவங்க அறிவு, சிந்தனை, மனப்பாங்கு அது வீணாயிடுச்சு. அதில் நன்மையை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இல்லாமல், ஒரு தகுதி, ஒரு கழிவு இல்லாமல் போயிட்டாங்க. சிந்தனை வீணாயிற்று. அதான் சிந்தனைனா மைண்டினுடைய அறிவு பலம் இல்லையா? இது நல்லது கெட்டது நல்லா அது. அப்போ அந்த சிந்தனைகள் கரெக்டானதுனால உணர்வு இல்லாமல் போனாங்க. அதான் அந்த உணர்வுன்னு சொல்கிறது தான். இது இப்படி இல்லையா, இது இப்படி இல்லையா என்கிற உணர்வோடு சிந்திக்கக்கூடிய தன்மை போயிட்டனால அவங்களுடைய இருதயம் இருளடைந்தது. இருதயம்னா அது நம்ம ஹார்ட்டுன்னு சொல்கிற பார்ட் இல்லை, அது மனுஷனுடைய மையப்பகுதி, மனுஷனுடைய ரொம்ப முக்கியமான கோர் மேட்டர், அதனுடைய மையப்பகுதி. அதோட மையப்பகுதி எங்கே இருக்குன்னா, அதனால தான் இருதயம் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ஒரு உறுப்பு இல்லையா? அது இல்லைன்னா டோட்டலி இல்லை, ஹார்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த வார்த்தையை எங்கே தமிழில் போட்டாங்க. அது இருதயம் கிடையாது, அதான் உள்ளான மனுஷன், மனசு, ஆத்துமா என்ற வார்த்தைகளை நம்ம பைபிள் சொல்லுது. இந்த ஆத்துமா இருளடைஞ்சது. ஏன் இருளடைஞ்சது? இந்த வீண் சிந்தனை, சரியான அறிவில்லாதனால உணர்வில்லாத நிலைமை இருளடைஞ்சதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்தகாரம், இருள் நம்முடைய ஆத்மாவை எப்படி ஆக்கிரமிச்சதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எபேசியர் 4:17-18 ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள். முதல் விஷயம் பார்த்தீர்களா? வீணான சிந்தையில் நடக்கிறார்கள். யார்? தேவனுடைய ஒளி யாருக்குள்ள பிரகாசிக்கலையோ, அந்த தொடர்பு ஏற்படலையோ, அவங்களாம் வீணான சிந்தனையில் உலகத்தில் ஆடி பாடி கொண்டாடி ஏதோ தாங்கள் செய்கிறது இப்போ இன்னதென்று இயேசுவை சிலுவையில் அறையும்போது அவர் சொல்லுவார்ல, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத இருக்கிறார். மனுஷனுக்கு நான் ஏன் இப்படி என்ன செய்கிறேன், என்ன செஞ்சுட்டு இருக்கேன், அவங்களுக்கு சிந்திக்க தெரியலை. அப்படியே ஒரு கனவு மாதிரி ஏதோ பார்க்குறதுல ஆடிட்டு அப்படி போகிறாங்க. அது மாதிரி நீங்கள் இருந்துடாதுங்க. இப்போ 4:18 அவர்கள் பொத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, புத்தி அந்தகாரம். அதான் புத்தி, அறிவு இல்லையா? அறிவில் இருட்டு, புத்தியில் இருட்டு, சிந்தையில் இருட்டு. அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் அந்த மனசை குறிக்கிற வார்த்தை, ஆத்மாவை குறிக்கிற வார்த்தை. அது இருதய கடினம். கடினம்னா என்னது? எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லை, கல் போல், ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியில் ஒரு உணர்வு இல்லை. அது அந்த உணர்வற்ற நிலையை குறிக்கிறது தான் கடினம்ங்கிற வார்த்தை இங்கே போட்டிருக்காங்க. உணர்வு இல்லை. இப்போ உதாரணமாக ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறான்னா அவனுக்கு உணர்வு இருக்கும், கை காலை அசைக்க முடியும். அந்த ஆள் ஒரு கட்டத்தில் உணர்வு இழந்துட்டாருன்னா என்ன படுத்து கிடக்காரு, கல்லை போல் படுத்து கிடக்காரு. கையை அசைக்கலை, காலை அசைக்கலை, தொட்டு ஒரு உணர்வும் இல்லை சொல்கிறான்ல. கட்டினம். கொஞ்ச நேரத்தில் அந்த பாடி எறிகிறோம், கட்டி ஆயிரும். நீங்கள் கை காலை கூட அசைக்க முடியாது. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். உணர்வு இழக்கும்போது ஒரு ஒரு மயக்கம் மாதிரி வருது. அது அடுத்த லெவலுக்கு போகும்போது கோமான்னு சொல்கிறோம்ல. மயக்கம்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் அவர் திருப்பி எழும்பிற வாய்ப்பு உண்டு. கோமாவுக்கு போனால் திருப்பி வர முடியாது, அல்லது ரொம்ப அபூர்வம், அது ரொம்ப காலத்துக்கு ஆழத்துக்கு போயிடும். இனி கோமாவை தாண்டி இறந்துட்டாருன்னு சொன்னால் டோட்டலி ஆஃப், எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இனி திரும்ப வரவே முடியாது. அதுக்கு அடுத்த நேரம் பாடி கட்டி ஆயிரும், உடல் கடினமாயிரும், அசைக்க முடியாத நிலைமைக்கு செயலிழந்துடும். அப்போ புத்தியில் அந்தகாரம், இருள். அதனால் அவங்க மனசு இது மாதிரி உணர்வு இல்லாத, சரிப்படுத்த முடியாத, திருத்த முடியாத, மாற்ற முடியாத,
அதனால தான் வாலிபத்திலே உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஏன்னா தமிழில் சொல்லுவாங்க, இளையதாக முள் மரம் கொள்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு முள், இந்த முள் மரத்தில் உள்ள முள்ளெல்லாம் முளைக்குது இல்லை, அந்த முள் வந்து தளிராது. முதல்ல முளைக்கும் போது அந்த முள் அப்படி தளிராதான் முளைச்சி வரும். வரும்போதே நீங்கள் அதை கையால் அதை ஒடிச்சிட முடியும். பிறகு அந்த முள் பலப்பட்டு வைரம் ஏறி இது பிறகு நீங்கள் ஒடிக்க முடியாது. அது உங்கள் நம்ம கையை கிழிச்சிடும். இது மாதிரி தான் அந்த மனம் அல்ல ஆத்மா ஒரு குறிப்பிட்ட டைப்பில், தன்மையில், சிந்தனை, அறிவில் செட் ஆகி, இப்போ பானையை செய்கிறாங்க, சட்டி பானை செய்கிறாங்க இல்லையா, மண்ணில் வந்து அதை வரைகிறான். அவன் செஞ்சுட்டு இருக்கும்போது அது சில வேளை ஷேப்லெஸ் ஆயிரும், அது சரியில்லாமனா திருப்பி அதை தூக்கி வச்சு அதை அந்த மண்ணை திருப்பி அடித்து திருப்பி வச்சு ரீஷேப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ரீஷேப் பண்ணி வெயிலில் காய வச்சு அப்புறம் அந்த ஃபர்னஸ், அந்த சூளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வச்சு சூடாக்கின பிறகு அது வெளியே எடுத்துருவோம். அதுக்கு பிறகு நீங்கள் நெளிக்க முடியாது. ஐயே தப்பாயிட்டு, இது கொஞ்சம் வளைஞ்சிட்டு, அது நேராக்கணும்னா உடஞ்சிரும். இது மாதிரி தான் இருதய கடினம், ஆன்ம கடினம். அது சில எல்லைக்கு தாண்டின பிறகு நீங்கள் அதை ரீஷேப் பண்ண முடியாது என்கிறதையும் அந்த பகுதியில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்படி தான் இருதயம் மனசு அந்தகாரமாயிட்டு இருட்டாச்சுது, வீணான சிந்தனைகள், புத்தியில் அந்தகாரம் எல்லாம் உண்டாச்சுங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். சங்கீதம் 119:73 119:73 தாவீது சொல்கிறான், உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள என்னை உணர்வு உள்ளவனாக்கும். அது ரொம்ப முக்கியமான காரியம். உணர்வு உள்ளவனாக்கும். நான் இன்னும் உணர்வு எனக்கு உண்டாகணும். உணர்வு இல்லாதனால தான், உணர்வு இல்லாத இருள் தான் இருள் அடைஞ்சிருது, அப்புறம் அந்தகாரமாக போய் பயனற்றுறோம். அப்படி விட்டுறாதையும் உணர்வு உள்ளவனாக்கும்னு அவர் கெஞ்சுறதை நம்ம பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 4:6 வருவான். இப்போ 2 கொரிந்தியர் 4:6. இப்போ தேவன் வழியாக இருக்கிறாருங்கிறத பார்த்துட்டோம். அவர் தான் ஒளிர பண்ணுகிற காரியத்தை செய்ய முடியும்னு புரிஞ்சிட்டோம். அந்தகாரங்கிறது ஈவில் சோர்ஸு, அந்த சாத்தான் பவரில் இருக்குது. அதுதான் மனசை கடினப்படுத்தி இருட்டாக்கி குருடாக்கி அதை வந்து 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்கினான் எழுதியிருக்குல்ல. சுவிசேஷத்தை, அந்த சுவிசேஷத்தின் தேவனுடைய சாயலாகிய கிறிஸ்துவின் சுவிசேஷம், அதை புரிந்து கொள்ள முடியாதபடி, அந்த மகிமையை புரிந்து கொள்ள முடியாதபடி கண்ணு குருடாயிட்டுனா லைட் போட்டாலும் தெரியாதுல்ல. ஆமாம், கண்ணு லைட் இருக்குங்க, நம்ம கண்ணு குருடாயிட்டா என்ன பண்ணுறது? ஒரு லைட்டு தெரியாது, வெளிச்சம் தெரியாது இல்லையா? அப்படி குருடாகி விட்டான்ங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த குருடாக்கப்பட்ட அந்தகாரமாகிப்பட்ட அந்த கிரியைகள், அந்த சூழலை எப்படி ஒளிர தேவன் பண்ண முடியும் செய்கிறாருங்கிறத தொடர்ந்து பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை. இருட்டு தான், எல்லாம் இருட்டு தான். நீங்கள் ஆதி ஆமத்தில் கூட பூமி இருந்தது, ஒழுங்கு இல்லாமல் இருந்து, வறுமையாக இருந்து, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, இருட்டாக தான் இருந்தது, அப்படி தான் சொல்லியிருக்கு. அப்போ வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அந்த தேவன் சொன்னார். ஏன்னா அவர் தான் லைட் இல்லை, அவர்கிட்ட தான் லைட் வரணும், வெளிச்சம். அதனால் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். உடனே வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்த முடிஞ்சது. ஸோ நல்லது. இப்போ இது மாதிரி தான் பரலோகத்தின் தேவன் வலிமையமான தேவன் தான் அந்த வெளிச்சத்தை நமக்குள்ளே உருவாக்கணும். இப்போ 2 கொரிந்தியர் 4:6 இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். நல்லா கவனிக்கிறீங்களா? அதுதான் நான் இப்போ சொன்னேன். இருட்டாக இருந்து வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். ஆதி ஆமத்தில் படிக்கிறோம்ல, வெளிச்சத்தை அவர் தான் பிரகாசிக்க சொன்னார். அங்கிருந்து தான் லைட் சோர்ஸ். அதே தேவன் கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்பட பண்ணும்படியாய் எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். முதலாவது இந்த தேவன் இந்த ஒளியை இயேசுவுக்கு கொடுத்தார். அதுதான் அதுக்கு லைனப். தேவன் ஒளியாக இருக்கிறார், அந்த ஒளியிலிருந்து வந்த தேவகுமாரனாக இயேசுவும் ஒளியாக இருக்கிறார். அதனால தான் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். தேவன் ஒளியாக இருக்கிறாருன்னு வசனம் இருக்குது. இயேசு அந்த தேவனிடத்துலேருந்து வந்த குமாரன் சொல்கிறார், நானும் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். உலக தேவனிடத்துலேருந்து புறப்பட்டு வந்த மெய்யான ஒளி என்று யோவான் சொல்லுவார். அவரும் ஒளியாக இருக்கிறார். இனி அந்த ஒளியை அடைந்த நாமும் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் இல்லையா? தேவன் ஒளி, தேவகுமாரன், அங்கிருந்து வந்த தேவகுமாரன் ஒளி, அந்த இயேசுவன் பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளும் உலகத்துக்கு வெளிச்சமாய் அந்த லைனப் அப்படி தான் வருகிறது. அப்போ இப்படி கிறிஸ்துக்குள்ளே தான் அந்த ஒளியை முதலாவது வச்சார். அந்த ஒளி யாருக்குள்ளே வச்சார்? கிறிஸ்துவுக்குள், குமாரனுக்குள்ளே வச்சார். ஆதாம்கிட்ட இருந்தது ஒளி. நீங்கள் ஆதாமை படைத்த போது நீங்கள் சங்கீதம் 8:5
மனுஷனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர்னு நம்ம அந்த வசனம் படிக்கிறோம்ல. மகிமைனா க்ளோரி, பிரகாசம்னு அர்த்தம். அப்போ ஆதாம் ஏவாளுக்கு ஒளி உடைய கொடுத்துருந்தார்ல, அதான் பொருள். ஒளி உடைய கொடுத்துருந்தாருங்கிறத வழங்கிக்கிறோம். அப்போ ஒளியை உடைய அணிந்திருக்கிற தேவன் சங்கீதம் 104:2 அந்த ஒளி உடையை ஆதாமுக்கு கொடுத்தார். அவன் சாத்தானுக்கு பின்னால் போனால தான் அந்த ஒளி போயிடுச்சு. அவர் வேற உட தேடினாங்க. கண்கள் குருடாகலை, எல்லாம் முதல்ல அந்த விருட்சத்தெல்லாம் பார்த்தாங்க, கனியெல்லாம் பார்த்தாங்கல்ல. சரி, அப்போ அந்த ஒளி உட போயிட்டுது. இப்போ தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவரை பரலோகத்தில் வச்சிருந்த போதே ஒளிமயமான தேவகுமாரனாக வச்சிருந்தார். அப்புறம் ஒரு கட்டத்தில் தேவதூதர்கள் சிறிதாக்கப்பட்ட மனுஷனாக உலகத்தில் அனுப்பினார் இல்லையா. ஸ்ரீயின் வயிற்றில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் தேவதூதர்கள் கீழாக்கப்பட்ட இயேசுவாய் வந்தபோது அவருக்குள்ளே இந்த ஒளியை வச்சார். அதுதான் முதல் புரிதல் இல்லையா. அவருக்குள்ளே இந்த ஆதாமுக்குள்ளே இருந்த அந்த ஒளியை மீண்டும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அந்த ஒளியை வச்சார். அதனால தான் அவர் அதை காட்டி கொடுக்குறார். நான் எவ்வளோ ஒளிமயமானவர் தெரியுமா, என்னுடைய ஆத்மாவுக்கு இருக்க பிரகாசம் தெரியுமா என்கிறது தான் அந்த அவர்களுக்கு மறுரூபமானார், பிரகாசமாச்சுன்னு நம்ம வசனம் படிச்சிட்டோம்ல, அவர் காண்பித்து கொடுக்குறார். ஸோ அதான் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள ஒளி, மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்களுக்கு காட்டி தந்தார், எங்களுக்கு தோன்றப்பட பண்ணினார், எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அதுதான் விஷயம். அதான் இருதயம் தான் இருட்டாயிட்டு, அந்தகாரம் மனசு ஆத்மா உள்ளான மனுஷன் இருட்டாயிட்டுன்னு பார்த்துட்டோம்ல. அந்த இருதயத்தில் பிரகாசிச்சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரிய பிரகாசம் அது சந்திரனில் பிரகாசிச்சனால வெளிச்சம் வந்த மாதிரி இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இருதயம் ஆத்மா உள்ளான மனுஷன்ல பரலோகத்தின் தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவர் பிரகாசித்தார். அந்த இருதயங்களில் அவர் எப்படி பிரகாசிக்கிறார் என்கிற ஒரு நுட்பத்தை நாம் பார்க்கணும். நீங்கள் எரேமியா 31 32 33 வசனத்தில் நாம் எப்படி வாசிக்கிறோம். நான் அதாவது இஸ்ரவேலரை அவர்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கையை பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தோம், அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மேறி அவமாக்கி விட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார்னு சொல்லிட்டு இப்போ 33 அந்நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணுகிற உடன்படிக்கை, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல கவனிங்க. ஒரு சராசரி மனுஷனுக்குள்ள எப்படி தேவன் தம்முடைய ஒளியை பிரகாசிப்ப பண்ணுகிறார் என்கிற ஒரு அடிப்படையை நாம் இங்கே பார்க்குறோம். எப்படி அந்த ஒளியை உண்டாக்குறார், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சும்மா டார்ச் மாதிரி அடிக்கிறாரா, லைட் மாதிரி அடிக்கிறாரா எல்லாம் நாம் சிந்திப்போம். ஆனால் அப்படி இல்லை. அவர் இன்னொரு ரீதியில் பண்ணுறார். எப்படி பண்ணுறார்? அவங்க இருதயத்தில் ஆத்மாவில் மனசில் என் பிரமாணங்களை வைப்பேங்கிறார். நல்லா கவனிக்கணும். அப்போ தேவனுடைய ஒளின்னு சொல்கிறது தேவனுடைய பிரமாணம். தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய ஒளின்னா என்னது? தேவனுடைய பிரமாணம்னு விளங்கிக்கிடணும். இன்னொரு வசனம் நமக்கு தெரியும், மத்திய 5:48 அவர் பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல பூர சர்க்குணராக இருங்கள். அப்போ ஒளின்னு சொன்னால் கோணம், ஒளின்னு சொன்னால் அவருடைய பிரமாணம். இப்படி புரிஞ்சுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வழக்கமாக பார்த்துடலாம். ஸோ என் பிரமாணங்களை, என் நியாய பிரமாணத்தை எங்கே வைப்பேன்? ஆத்மாவில் வைப்பேன், உள்ளத்தில் வைப்பேன், இருதயத்தில் எழுதுவேன். அப்போ நம்முடைய மனசில் தேவனுடைய பிரமாணங்கள் பதிய வைக்கப்படும் போது அந்த மனசில் ஒரு வெளிச்சம் வருது. அல்லது தேவனுடைய நீதிகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிற போது ஒரு பிரகாசம் உண்டாகுது. சரிதானே? அவருடைய பிரமாணம், அவருடைய சிந்தை, அவருடைய சிந்தை, தேவனுடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, அந்த சிந்தை அல்லது மென்டாலிட்டி, அந்த மனநிலை நமக்குள்ளே வரும்போது தான் அந்த வெளிச்சம் வரும். இதுதான் சரியாக புரிய வேண்டிய விஷயம். பிரமாணம்னா தேவனுடைய பிரமாணம்னா தேவனுடைய சிந்தை. எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது இன்னும் பவுல் இன்னொரு இடத்துல சொல்வார். தேவனுடைய சிந்தை அறிந்தவன் யார்? யாருக்கு தெரியும்? அவருக்கு சிந்தை யாருக்கு தெரியும்? சாதாரண மனுஷனுக்கு அது புரியாது. அது அவனுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஸோ இன்னொரு வசனத்தை நாம் 1 கொரிந்தியர் 2 நீங்கள் படிச்சிங்கன்னா அது 2:12 நாங்களோ உலகத்தில் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டது அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம்,
அந்த ஆவியினாலே ஆவிக்குரியவளோட இல்லை தேவனுக்குரியவளோட சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அதை அறிந்து கொள்ள மாட்டான், அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அது ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் நிதானித்து அறிய வேண்டும்படினாலே அவன் அதை அறிய மாட்டான் அப்படின்னு இருக்கு. அப்போ என்ன புரிகிறோம்? தேவனுக்கு ஏற்றவைகள், தேவனுடைய சிந்தை பிரமாணங்களாக நம்முடைய மனதில் பதிய வைக்கப்பட வேண்டும். அதை தேவன் சொல்கிறார், நான் எழுதுவேங்கிறார். நானே பதிய வைப்பேன் இல்லையா? எழுதுறதுன்னா தானே பதிய வைப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இது புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலும் 8ஆம் அதிகாரம் 9-10 வசனத்திலும் இருக்குது. அது 10ஆம் வசனத்தில் வருது, நான் என்னுடைய பிரமாணங்களுடைய மனசில் வைப்பேன், அவருடைய இருதயத்தில் எழுதுவேன், நான் அவருடைய தேவனாக இருப்பேன், ஜனமாக இருப்பார். அப்போ தேவனுக்கு நமக்கு இடையில ஒரு ஐக்கியம் உண்டாகணும்னா தேவனுடைய பிரமாணம், நியாயங்கள், நீதி, அவருடைய மனநிலை, அவருடைய மென்டாலிட்டி நமக்குள்ளே பதிய வைக்கப்படும் போது தான் அந்த இணைப்பு ஏற்பட முடியும் என்பதை மிக முக்கியமாய் புரியணும். அப்போது நம்முடைய இருதயங்களிலே அவர் எப்படி பிரகாசத்தை, ஒளியை உண்டு பண்ணுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய மனநிலையை, பிரமாணங்களை நமக்குள்ளே பதிய வைத்து தான் அதை அவர் உருவாக்குறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே நாம் வரும்போது, அன்றைய நியாய பிரமாணம் இல்லாத பிரஜாதிகள் சுவாபமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாக இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும், குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறாங்க. பார்த்தீங்களா, இருதயங்களில் எழுதியிருக்கிறது. யாருன்னு கேட்டால் இஸ்ரவேலர்கள் கிடையாது. அவங்களுக்கு நியாய பிரமாணம், வேதம் ஒன்றும், சட்டம் ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க மனசாட்சியில் இல்லையா, இது சரி, இதுதான் நல்லது, இது தப்பு, இதுதான் கடவுளுக்கு பிரியம், இது பிரியம் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது, ஒரு சிந்தனை இருக்குது. அந்த நியாய பிரமாணத்தினுடைய தன்மை இதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார். யார் எழுதுனது? அதான் முந்தின வசனம் படித்தாலும், நான் எழுதுவேன். உலகத்தில் முதல் மனுஷன் முதல் கடைசி மனுஷன் வரைக்கும் அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம், இல்லைன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவனோ இல்லாதவனா, எல்லாம் பிரச்சனை கிடையாது. கடவுளால் படைக்கப்பட்ட ஆன்மாக்களில் அவர் தம்முடைய கிரியைகளை எழுதுகிறார். அவர் எழுதுகிறார். அவன் எவ்வளவு அதுக்கு செவி கொடுக்குறான், அதை மதித்து நடக்கிறான்னு தெரியாது. அதில் தான் பிரச்சனை. கொஞ்சம் கொஞ்சமாக அது எழுதப்படுது, ஒரு ரீதியில் எழுதப்படுது. ஏன்னா மறுபக்கத்தில் இன்னொரு காரியத்தையும் நாம் புரியணும். இருதயம் இருள் அடைந்தது, அது ஆகாயத்து அதிகார பிரபுவினால அந்த மாதிரி இருள் அடைஞ்சதுன்னு பார்க்குறோம்ல. அப்போ இந்த ஆகாயத்து அதிகார பிரபுன்னு சொல்லக்கூடிய சாத்தான், தீய சக்தி என்ன செஞ்சது? தன்னுடைய பிரமாணத்தை எழுதுது இல்லை? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைங்க. அந்த இருதயம் அந்தகாரமாக போச்சுது, இருட்டாக போச்சுது, கடின உணர்வெல்லாம் போச்சுன்னா உணர்விளக்க செய்யக்கூடிய ஒரு சிந்தை அங்கே இருந்தில்ல, வீண் சிந்தை. அதான் வீணர் ஆனார்கள் இல்லையா? வீணான சிந்தை இருந்தில்ல, சரியான சிந்தை, வீணான சிந்தை, ரெண்டு இருக்கு. அப்போ வீணான சிந்தை விதைக்கிறது யாரு? களைகளை விதைக்கிறது யாரு? சத்துரு பிசாசு இல்லையா? தெய்வ காரியங்களை விதைக்கிறவர்கள் தேவ புத்திரர்கள், அதுதான் பிசாசு. அப்போ ஈவில் பவர் தன்னுடைய எண்ணங்களை, கிரியைகளை மனுஷனுடைய மனசில் எழுது. அதனால தான் அவர்கள் இருளாக போகிறாங்க. அதே நேரம் தேவன் என்ன செய்கிறார்? இருதயங்களை எழுதுறாரு. அவரும் எழுத பிரயாசப்படுறார். ஆனால் அதுக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்குது. மனுஷன் அந்த தீய சக்தி எழுதுறதுக்கு ஒபே பண்ணி பழகிட்டான். இப்போ ஆதாம் ஏவாள்கிட்ட தேவனாகி கர்த்தர் சொன்னார், இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். அவர் எழுதுனது, அவர் மனசில் பதிய வச்சது என்னது? இது. இப்போ இன்னொன்று இல்லைல்ல, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் கடவுளாக மாறிடுவீங்கன்னு எதிராக ஒன்று பதிய வைக்கிறது எது? எதிர் சக்தி. இப்போ இவன் நடுவில் இருக்கிறான். இவன் தேவன் பதிய வச்சதுக்கு பக்கம் போகிறானா, சாத்தான் பதிய வச்சதுக்கு பக்கம் போகிறானான்னு அவனுக்கு தனிப்பட்ட ஆப்ஷன். பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவரங்க வந்தார், அப்போதாவது அவன் சொல்லியிருக்கலாம், சொல்லி கொடுத்துருக்கலாம். இவன் அந்த பக்கம் சாடுறதா இருந்தா, நீர் இப்படி தானே சொன்னீர், இப்படி தானே பதிய வச்சுது, இதுக்கு எதிராக ஒன்றுங்க வருது என்ன சொல்லியிருக்கணும்ல, சொல்லலையே. அதை விட்டுட்டு வேற பதிவுக்கு போனான். சரி, அப்போ தீய சக்தியும் பதிவு பண்ணுகிறது மனசில். இருளின் அந்தகார கிரியைகளை, குணங்களை, சிந்தைகளை, தன்மைகளை இம்போஸ் பண்ணுதல், பதிய வைக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். ஆனால் தேவனும் மனுஷருக்குள்ளே தன்னுடைய சிந்தையை அவர் பதிய வைக்கிறார். அதில் சிலர் அதுபடி நடக்கலாம் இல்லையா? மனசாட்சிப்படி நடக்கிறவங்கன்னு சொல்கிறோம்ல, நடக்கலாம். ஆனால் நிறைய வசனங்கள் அதுக்கு ஆதரவாக இருக்கிறது. இப்போ நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுவார், ஆதலால் மனுஷர் உங்களுக்கு வேலை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம்.
நியாயப்பிரமாணம் வேதம்னா என்னதுன்னா, உங்கள் மனசில் இதுதான் நல்லது, மற்றவங்களுக்கு, அதாவது மற்றவங்க இதை நமக்கு இதை செய்யணும், செஞ்சால் நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறீங்க. சில காரியங்கள் செஞ்சால் சங்கடப்படுறீங்க. மற்றவன் என்ன இப்படி பேசப்படாதுன்னா நீங்கள் மற்றவங்களை அப்படி பேசாதுங்க. மற்றவங்க உங்களை அடிக்கப்படாது நீங்கள் நினச்சா நீங்கள் அவங்கள அடிக்காதுங்க. மற்றவங்க உங்களுக்கு எது செய்யப்படாதுன்னு நினச்சா நீங்கள் அதை அவங்களுக்கு செய்யாதுங்க. மற்றவங்க எது நமக்கு செஞ்சால் நன்மை நினச்சா நீங்களும் அதே காரியத்தை அவங்களுக்கு செய்யுங்க. இதுதானே மனசாட்சிங்கிறது. இப்படி தான் அந்த மனசாட்சி தன்மை உருவாகுது இல்லையா? அந்த மனசாட்சி அறிவு தன்மை இப்படி தான் உருவாகுது. இதுதான் நன்மை தீமை என்கிற, அவன் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறோம். இல்லை அவர் செய்தது சரிதான் அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று இருக்குது. ஸோ இதுதான் வேதம். அப்போ வேதங்கிறது எங்கே எழுதுறாருன்னா மனசில், மனசாட்சியில், இருதயத்தில் எழுதுறாரு என்கிற ஒரு காரியத்தை இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனசாட்சி தான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மனசாட்சி இல்லைன்னா வேற எல்லாமே வீணாகி விடுகிறது என்பதை இந்த பகுதியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனசாட்சி போச்சுன்னா எல்லாமே அந்த இருதயம் கரப்ட் ஆயிடுது. அப்போ இருதயம் இருள் அடைந்து விடுவதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த மனசாட்சி தான் என்று நாம் விளங்கி கொள்கிறோம், விளங்கி கொள்ள வேண்டும் இல்லையா? ஆமாம், இன்னைக்கு இப்போ கிறிஸ்தவ மார்க்கம்னு சொன்னால் அவங்களுக்கு மனசாட்சின்னா என்னன்னே தெரில, மனசாட்சி தெரில. ஏசு கடவுளை அவர் ஆராதிக்கணும், கையை உதறணும், காலை உதறணும், அந்நிய பாஷை பேசணும், வெள்ளை கட்டணும், தாலி நூலாக இருக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. மனசாட்சி அறிவுன்னு இல்லை. அதன்படி எல்லாம் வந்தால் எல்லாம் வேண்டியதான், வேண்டான்னு சொல்லலை. தகுதியான நியாயமானது ஒன்றுமே நம்ம மறக்கலை. ஆனால் அடிப்பட்ட மனசாட்சி கூட அறிவில்லாமல் ஏதோ ஒரு கற்பனைகளை இவங்க ஏதோ காரியங்களை கடைபிடிக்கிறது மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க முடியாது. மனசாட்சி தான் அடிப்படையானது என்பதை ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். அதனால தான் நீங்கள் 1 தீமோத்தேயு 1:18 குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனத்தின்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை எனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசம் நல்ல மனசாட்சி உடையவனாயிரு. சரியா? சரியான மனசாட்சி உடையவனாயிரு. இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. நல்ல மனசாட்சி இல்லாதவங்க இயேசுவின் சீடர்கள் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகள் கிடையாதுங்கிறத இந்த பகுதியில் நாம் வழங்கிக் கொள்கிறோம். சரிதானே? நல்ல மனசாட்சி. பவுல் சொல்வார், நான் எப்பொழுதும் நல்ல மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுறார். மனசாட்சி ரொம்ப முக்கியம். இந்த மனம், அதனுடைய சாட்சி, அது நியாயமாக இருக்கணும். அங்கே தான் தேவன் தம்முடைய பிரமாணத்தை எழுதி ஒளியை அந்த இருதயத்தில், இல்லையா, மனசாட்சியில் தான் பிரகாசிக்க பண்ணுறார். ரொம்ப முக்கியம். மனசாட்சியில் தான் தேவன் ஒளியை பிரகாசிக்க ஒளிர பண்ணுகிறார். தொடக்கம் அங்கே தான் நடக்கிறது என்பதை அறிஞ்சிருக்கணும். நல்லது. இப்போ மற்ற 22ஆம் அதிகாரம் 37 40 வரை இயேசுவினை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு முழு மனசோடு, இன்னொரு பகுதியில் முழு சிந்தையோடு அன்பு உருவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. நம்முடைய மனம் தேவனோட இணைக்கப்படணுங்கிறது தான் அடிப்படையான விஷயம், ரொம்ப அடிப்படை. அது மத்தேயு 15:8 வரும்போது, இந்த ஜனங்கள் வாய்நாள் இடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனமணுகிறார்கள், அவருடைய இருதயம் என்னை விட்டு விலகி இருக்கிறது, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீண ஆராதனை செய்கிறாங்க. பார்த்தீங்களா? நிறைய வழிபாடு நம்பிக்கை இருக்குது. ஏன் மனசும் அவங்க மனசும் இணையில்லை. என்னுடைய பிரமாணம் அவங்க மனசில் இல்லை, மனசாட்சி சரியில்லை இல்லையா? மனுஷர்கள் சொல்கிற கட்டளைகள் அப்படி ஆகும், இப்படி ஆகும், அப்படி செஞ்சால் கடவுள்கிட்ட போயிடலாம், சொர்க்கத்துக்கு போயிடலாம், சிலுவைக்கெல்லாம் மாதிரி தான் போவான், பாவிகளாக எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளுறோன்னா போவான், கிருபை சுவிசேஷம்லாம் கள்ளத்தனம் பேசுகிறான்வல்ல. இந்த மாதிரி காரியத்தில் இருந்துட்டு தான் என் மனசு எப்படிடா உன்னோட இணையும்? நான் எழுதின பிரமாணம் உன் மனசில் இல்லை, மனசாட்சி இல்லை உனக்கு. மனசாட்சி அடிப்படையிலே நியாயமாக வாழ உனக்கு தெரிலன்னா மனசு தேவனோட இணையாது. சரி, அதனால தான் மனசு தேவனோடு இணையத்தக்கதாய் அன்பு கூறுவாயாக, இணைப்பாயாக. இது முதலாம் கற்பனை. 2வது கற்பனை என்ன சொல்கிறாரு? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிற இடத்துல அன்பு கூறுவாயாக. உனக்கு ஒன்றை நீ நேசிக்கிறல்ல, பிறனை அன்பு கூறுவாயாக. இந்த 2 கற்பனைகள் தான் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் அடங்கி இருக்கிறது. முதலாவது சொன்னார், உங்களுக்கு மற்றவங்க செய்யாத நீங்கள் செய்யாதுங்க, மற்றவங்க செய்யணும்னு நினைக்கிற செய்யுங்க. இதுதான் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் வசனம் பார்த்துட்டோம். இப்போ சொல்கிறாரு, நீ கடவுள்கிட்ட அன்பு கூறு, அவரோட உன் மனசை இணையிட்டு அவருடைய பிரமாணங்களை உன் மனசில் எழுதுவார், வைப்பார். அதன் அடிப்படையில் நீ பர நடத்துல அன்பு கூறு. இப்படி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கடவுளோட உறவு உண்டாயிரும். இதுதான் வேதம் என்று அடிப்படையாக சொல்கிறார். இங்கே ஒரு புதிய வார்த்தை இருக்குது, அன்பு கூறுவாயாக என்ற வார்த்தை. அப்போது மனிதருடைய மனதில்
தேவன் எப்படி தம்முடைய ஒளியை பிரகாசிப்ப பண்ணுறாருன்னா தன்னுடைய பிரமாணங்களை எழுதுறார். தன்னுடைய பிரமாணம் என்னன்னு கேட்டால் அன்பின் பிரமாணம். அப்படி தான் வரிசையாக வரும். அந்த பிரமாணத்துடைய டைப் எப்படின்னு கேட்டால் அன்பு கூறுதல். அப்போ தேவனோடு மனம் இணைக்கப்படும் போது அவரிடத்தில் இருக்கின்ற வேதம் உன் மனசில் பதிய வைக்கப்படும், குணம் உனக்குள்ளே வரும். இது அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பு முக்கியம். 1 கொரிந்தியர் 13:4-8 வரை படித்தா அன்பு நீடிய சாந்தம் தயவு உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அது அன்பு தன்னை புகழாது இரமாப்பாயிராது. அப்போது இந்த மாதிரி சாந்தமில்லாதவர்கள், தயவில்லாதவர்கள், பொறாமை உள்ளவர்கள், தன்னைத்தானே தான் பெரிய ஆள், நான் அப்படியாக இப்படியாக என்ன விட்ட ஆள் இல்லான்னு போடுறது, நான் மட்டும்தான் அப்படின்னு இரமாப்பா இருக்கிறவங்கள்ட்ட அன்பு கிடையாது. இது ரொம்ப நுட்பம். உண்மையிலே ஒரு நபருக்குள்ள அன்பு இருந்தால் அந்த ஆளுக்குள்ளே சாந்தம் வரும், அந்த ஆளுக்குள்ளே இறக்கம் வரும், அந்த ஆளுக்குள்ளே பொறாமை குணம் இருக்காது. யார் இப்போ நம்மளோட ஒருத்தன் வளர்ந்துட்டாலும் சரி தான், அப்படி தான் அவர் மற்றவங்களை பற்றி பொறாமப்பட மாட்டாங்க. அவங்கள கண்டு பொறாமப்பட மாட்டாங்க. சரி, நல்லது தான், நீங்கள் நல்லா இருங்க. தன்னைத்தானே பெருமை அடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இரமாப்பா இருப்பாங்க. நான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு இரமாப்பா இருக்க மாட்டாங்க. அவள் எவ்வளவு எந்த உயர்வான நீதிமான்களாக இருந்தாலும் இந்த அன்புங்கிற குணம் வரும்போது இருக்க மாட்டாங்கலாம். சரிதான்ப்பா, அன்பு இருக்குது, அதனால் மற்றவங்களோட நான் பெரிய ஆளுங்கிற எண்ணத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இந்த அன்பினுடைய கேரக்டரை இங்கே விளங்கி கொள்கிறோம். அன்பு அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, தன்னை எல்லாரும் போலணும்னு விரும்பாது, சினமடையாது, ஆமாம், தேவையில்லாமல் கோவப்படாது, யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்காது. இந்த அன்புங்கிற ஒரே குணம்தான். அந்த குணத்துக்குள்ளே எத்தனை விஷயம் இருக்குங்கிறத கொஞ்சம் பிரித்து இங்கே பார்க்குறோம். அநியாயத்திலே சந்தோஷப்படாது, சத்தியத்தில் தான் சந்தோஷப்படும். அநியாயத்தில் சங்கடப்படும், நினச்சா இப்படி ஆயிட்டேன்னு வேதனைப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். முக்கியமான குணம் பொறுமையோடய சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனம் ஒழிஞ்சிரும், அந்நிய பாஷை ஒழிஞ்சிரும், இந்த ஆட்டம் பாட்டு அந்த நாடகம்லாம் ஆயிரும், ஒழிஞ்சிரும். அன்பு ஒழியாது. அப்போ இந்த அன்பு என்பது தேவனுடைய குணமாக இருக்கிறது. அடுத்த வசனம் பார்க்கலாம். நம்ம குணமாக இருக்கிறதா இல்லை தன்மையாக இருக்குது, இதை தான் தேவன் மனசில் பிரமாணமாய் பதிய வைக்கிறாருங்கிற ஒரு ஆழத்தை பார்க்குறோம். அந்த அன்புங்கிற ஒன்றை பதிய வச்ச உடனே இவ்வளோ விஷயமும் வந்துடுது. ரோமர் 13:9-10 விபச்சாரம் செய்யாதிருப்பாய், கொலை செய்யாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாய், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய், இச்சியாதிருப்பாய் என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே அன்பு கூறுவாய்ங்கிற ஒரே வார்த்தையின் தொகையாக அடங்கியிருக்குது. இந்த ஒரு அன்புங்கிற விஷயத்துக்குள்ளே எல்லாமே அடங்கிடுது. இப்போ 13:10 ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அதனால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அப்போ கடவுளுடைய வேத முழுசும் இந்த அன்புங்கிற ஒரே விஷயத்துக்குள்ளே அடங்கிடுறதுன்னு சொல்கிறார். இதுதான் ஆண்டவர் சொன்னார், தேவனிடத்தில் அன்பு கூறு, சிந்தையோட அன்பு கூறு, மனசங்க இணைக்கப்படட்டு, அப்போ அவருடைய அன்பு உள்ள வரும். அப்போ பிறனை நேசிக்கக்கூடிய தன்மை அவனுக்குள்ளே வந்துடும். இதுதான் இயேசுநாதர் சொல்லியிருக்கார். 1 யோவான் 4:8 யோவான் சொல்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்போ நல்லா புரிஞ்சிட்டிங்களா? தேவனுடைய அடிப்படை குணம் என்னது? அன்பு. அது அங்கேருந்து இங்கே பதிய வைக்கிது, இங்கே பாஸ் ஆகிட்டா அந்த ஆளுக்குள்ளே அந்த தன்மை ஒளி இப்படி வருது. பார்த்தீங்களா? ஒளி, அவருக்குள்ளே இருந்த ஒளி எப்படி மனசில் இருதயத்தில் பிரகாசிக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் இல்லாமல் சில பாட்டில் சொல்லுவாங்கல்ல, வழிகளிலே ஒளி இருந்தும் மனங்களில் இருள் இருந்தால் என்ன பயன்னு சொல்லுவாங்க. வெளியெல்லாம் வெளிச்சந்தாப்பா, உன் மனசு இருண்டு இருக்கு, உன் மனசு இருண்டு கிடந்தா என்னடா பிரயோஜனம்னு சொல்லுவாங்க. மனசு இருளுது, அதான் இருளாகுது, அதாங்க பிரச்சனை, மனசு இருளாது. அப்போ தேவனோடு இணைக்கப்படும் போது தேவன் தன்னுடைய ஒளியை நமக்குள்ளே பிரகாசிக்க பண்ணும்போது இந்த அன்பு என்ற பிரமாணம் குணம் வருகிறது. அப்படிங்கிறத நம்ம தெளிவாக முக்கியமாக புரிஞ்சுக்கணும். நம்மை ஒளிர பண்ணுகிற ஆயுதங்கள் என்கிற தலைப்பில் தான் சிந்திக்கிறோம். சும்மா வெள்ளை உடை அணிகிறதுனால ஒளிர பண்ண முடியாது, பெயிண்ட் அடிக்கிறதுனால ஒளிர பண்ண முடியாது. உடலுங்கிறோம் நல்ல ஜிகினாவா மினுக்கா எல்லாம் கட்டி லைட்டில் போட்டனால ஒளிர முடியாது, மண்ணில் வைக்கணும். நீங்கள் ஒளிர பண்ணி மண்ணில் வைக்கணும், ஜிகினா போட்டு மண்ணில் வைக்கணும், அவ்வளோதான். இல்லைன்னா நெருப்பில் கொளுத்தணும், வேற ஒன்றும் நடக்காது. இது மனசை பற்றி பேசும். உள்ளான மனுஷனில் தான் இந்த வெளிச்சம் வரும். இந்த வெளிச்சம்னா இந்த பிரகாசம், இந்த குணம், இந்த தேவனுடைய பிரகாச தன்மை நமக்குள்ளே உருவாக்கப்படுது. இப்போ ரோமர் 5:5 ரோமர் 5:5 மேலும்
நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இப்போ அந்த நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே என்று அந்த வார்த்தை இருக்கு. ஏற்கனவே நமக்கு யோவான் 4:24 தெரியும், தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார் நமக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 3:16 நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமாக இருக்கிறார், அறியாது இருக்கிறார், நாமே அந்த ஆலயம்னு சொல்லியாச்சு. அப்போ தேவன் ஆவியாக இருந்தால், அந்த ஆவி நமக்குள்ளே வந்தால், அந்த ஆவியினால தேவ அன்பு ஊற்றப்படுதான் இருதயங்களில், ஆத்மாக்களில், மனங்களில், உள்ளான மனுஷனில் ஊற்றப்படுது. இப்போ புரியுதில்ல? அப்போ எப்படி தேவனுடைய ஒளி இங்கே பிரகாசமாகுன்னா, அன்புங்கிற குணம், தன்மை, கிரியை வழியாக தான். அதான் அந்தகாரத்தின் கிரியை தள்ளி விட்டுன்னு பார்க்குறோம். ஒளியை உண்டு பண்ணக்கூடிய கிரியைகளை, ஆயுதங்களை அணிந்து கொள்வோம். அப்போ பரிசுத்த ஆவினாலே அன்பு வருது. அதனால தான் கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ என்று சொல்லிட்டு இல்லை, தூய ஆவி வரும்போது வரக்கூடிய விளைவுகள், அதில் முதல்ல அன்பு போட்டுட்டு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், இதெல்லாம் அந்த அன்புக்கோடு அன்பை தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லி 9 குணங்களை தான் சொல்லியிருக்கு. அதனால தான் கடவுளுடைய ஆவி ஒருத்தருக்குள்ளே வந்தால் இந்த குணம் வரணுங்கிறது முக்கியம். அவர் கை கால் உதறதும் அந்நிய பாஷையில் பேசுகிறது ரெண்டாவதும். வல்லமை வேணும் பிசாசை ஜெயிக்கிறதுக்கு, வேறு பல காரியத்துக்கு வல்லமை வேணும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இப்போ வல்லமைன்னு சொன்னோன்னே ஏதோ கடவுள் பரிசுத்தாவி வந்துட்டு சொல்கிறாங்க. அது பேய் வந்தாலும் வல்லமை தானே பண்ணுது, சட்டையை கிழிச்சிருது, எல்லாத்தையும் உடைக்குது, நொறுக்குது, புதிய பலன் வந்துடுதுல்ல. அதுக்கு பேய் வந்தோடனே ஒரு பிரம்மாண்டமான பலம் வந்து என்னெல்லாமோ செய்தெல்லாம் சொல்கிறாங்க, பார்க்குறோம்ல. அது வல்லமை தான், அது வல்லமை வேணும். இங்கே பரிசுத்தாவினாலும் வல்லமை வரும், அது வேணும். ஆனால் இந்த குணம் இல்லைன்னா அது வெறும் வல்லமை இருக்குது, குணம் இல்லைன்னா அது பேய். அப்படி தானே எடுக்கணும். இந்த கனி இல்லைன்னா, இல்லை வல்லமே இருக்குது, இந்த கனி இருக்குன்னா தான் அது பரிசுத்தாவி. இப்போ புரிஞ்சிருக்குவீங்கன்னு நினைக்கிறேன். வல்லமை இருக்குது, அடிதடி நடத்துனா அது பேய். வல்லமை இருக்குது, இந்த குணம் வருதுன்னா அது பரிசுத்தாவி. ஓகே. அப்போ அன்பு இந்த ஆவியினாலே உருவாக்கப்படுகிறது. அதுதான் தேவனுடைய குணம், பரிபூர்ணம். அது நமக்குள்ளே, அந்த ஆவி வரும்போது நமக்குள்ளே வந்து விடுகிறது. 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்திலும் பறக்க அன்பே. அருமையான ஒரு வார்த்தை அல்ல? தேவன் தம்முடைய ஒளியை இருதயங்களில் பிரகாசிக்கிறார், தம்முடைய பிரமாணங்களை, சிந்தையை அவருடைய மனசில் வைக்கிறார், தம்முடைய ஆவியை அவர்களுக்குள்ளே ஊத்துறார். அப்போ என்ன வந்துடுது? மனசு சுத்தமாயிருதில்ல, சுத்த இருதயம், மனசு சுத்த மனசாயிருதில்ல, நல்ல மனசாட்சி வருது. பார்த்தீங்களா? மனசாட்சி மீண்டும் மாயமற்ற விசுவாசம், அன்புங்கிற குணம். இதுக்கு பேர் தான், இதுதான் கற்பனை, இதுதான் வேதம், சட்டம்ங்கிறது மிக மிக முக்கியம். இது இல்லாதது எதுவுமே, அது எந்த ரீதியிலான வழிபாடாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பயனற்றது. வேணால் வானத்துலேருந்து அக்கினியாக இருக்க, அற்புதம் வேறு செய்யலாம், இதுக்கு பக்கத்தில் நிற்காது. ஏன்னா அற்புதம் ஒழிஞ்சு போயிடும்ல. ஓகே, அது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ தான் அந்த வசனத்தை நாம் 2 கொரிந்தியர் 4:6 இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்படும் பொருட்டாக இருதயங்களில் இவ்விதமாகத்தான் பிரகாசிக்கிறார். புரிஞ்சு கொண்டீர்களா? எப்படி பிரகாசத்தை, ஒளியை உண்டாக்குறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை மகிமையின் அறிவாகிய ஒளி இல்லையா? மகிமையின் அறிவாகிய ஒளி, அறிவு, உணர்வு, சிந்தை, அறிவு. அப்போ மகிமையின் அறிவாகிய ஒளி. ஒளிக்கு சொல்லியிருக்க வழக்கானது மகிமைனா பிரகாசம், ஒளினா ஒளி. பிரகாசமான ஒளியாகிய அறிவு. இப்போ புரியணும். அப்போ தேவனுடைய மகிமைங்கிறது இதுதான், மகிமையின் அறிவாகிய ஒளியை பிரகாசிக்க செய்கிறார். கொலோசியர் 3:10 சொல்லுது. கொலோசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை அறிந்து தரித்து கொண்டிருக்கிறீர்கள். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு, பூரண அறிவு. அந்த அந்த அறிவு, அந்த பார்த்தோம்ல, அறிவு, உணர்வு, சிந்தை. ஆமாம், அறிவு, உணர்வு, சிந்தை, அது மைண்டில் வரக்கூடியதான். அதை வந்து வடிவத்தில் நம்ம காட்ட முடியாதுல்ல. சரி, அந்த பூரண அறிவை அவர் கொடுக்கிறார். எபேசியர் 1:17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்போ இந்த தேவனுடைய ஞானம், தேவனுடைய குணம், தேவனுடைய தன்மை, கேரக்டர், ப்ராப்பர்ட்டிஸ், அது நமக்குள்ளே வரணும்னா அந்த ஆவி வரணுமா? அந்த இதை கொடுக்கறது ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவி அல்லது பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கணும். அதுதான் தேவன் ஆவியாக இருக்கிறார். யோவான் 4:24 படிக்கிறோம்.
நம்ம ஆலயமாக இருக்கிறோங்கிற காரியத்தை பார்த்தோம். அந்த ஆவி தான் அடுத்த வேலையை செய்யுது. ஒன்று, இருதயத்தில் தேவனே பிரமாணத்தில் பதிய செய்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, தேவனே ஆவியாக வந்து உள்ள வாசம் பண்ணி, இல்லை வெளியே இருந்து நீங்கள் பதிய பண்ணுறது ஒன்று இல்லையா. வெளியே இருந்து ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறீர்கள் என்றால் அது ஒரு நிலை. அந்த ஆளுக்கு உள்ளேயே வந்து உட்காந்து பேசுகிறதுங்கிறது அது ஒரு பூரண நிலை இல்லையா. அது வெளியே வந்து சொல்லலை, எனக்குள்ளே வந்து உட்காந்துட்டார். எங்கேயோ உட்காந்து ஒரு ஃபோனில் பேசுகிற மாதிரி பேசுகிறது வேறு. நமக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருந்து நேரடியாக பேசினேன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க நான் கடிதம் எழுதினேன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க இல்லை நான் நேரடியாக பேசினேன்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சரி, இப்போ நேரடியாக நமக்குள்ளே செயலாற்றும்படியாக அவர் நேரடியாக ஆவியாக நமக்குள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக, முதல்ல வெளியே இருந்து பதிய வச்சதுங்க, சொல்லி கொடுத்தது போட்டது பதிய வச்சது, இப்போ நமக்குள்ளே வந்து உட்கார்ந்து ஆவியாக உட்கார்ந்து செயலாற்றுவது என்ற ரெண்டாவது நிலையை நாம் பார்க்குறோம். 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர், பற்றிலாம் தேவனுடைய ஆவியாகிய மகிமையான பிரகாசமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களால் தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்போ இந்த ஆவிக்கு வெளிச்சம்னு அர்த்தம் இருக்குது. ஏன்னா தேவன் இல்லை, தேவன் ஒளியாக இருக்கிறார்ல, அவர்கிட்ட இருந்து வர்ற ஆவியும் வெளிச்சம்தான். அந்த வெளிச்சமே நமக்குள்ளே வந்து குட்டி இருந்துருது இல்லை. ஒளி வெளியே இருந்து சில காரியங்களை மனசில் பதிய வச்சு அவருடைய சிந்தையை உண்டாக்கி ஒளியை கொஞ்சம் போல் லைட் வெளியே இருந்து ஒரு டார்ச் அடிக்கிறோம். ஒரு டார்ச் வச்சுருக்கிறோம், தூரத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பாயிண்ட் பண்ணி அடிக்கும்போது அந்த இடத்துல வெளிச்சம் வருது இல்லை. இது ஒரு நல்ல. இப்போ அந்த இடத்துலையே ஒரு லைட்டை போட்டுட்டோம். நீங்கள் தூரத்துலேருந்து லைட் அடிக்கலை, எந்த இடத்துல வெளிச்சம் வேணுமோ முதல்ல லைட் டார்ச் அடிச்சிங்க, தூரத்துலேருந்து ஃபோக்கஸ் பண்ணிங்க. இப்போ என்ன செஞ்சீங்க, அந்த இடத்துலையே ஒரு லைட்டு வச்சிங்க, இல்லைன்னா அந்த இடத்தையே லைட்டாக மாற்றிட்டீங்க. டார்ச் தேவையில்லை, இப்போ வெளிச்சமாக தான் இருக்குது, அதை ஒளிர பண்ணிட்டீங்க. ஸோ 2 நிலையை நம்ம பார்க்குறோம்ல. அப்போ ஆவியாகிய தேவன் மகிமையானவர், பிரகாசம், பிரைட்னஸ், அவர் நமக்குள்ளே வந்து தங்கும்போது இந்த வெளிச்சம் இந்த குணங்களாய் கிரியைகளாய் கனிகளாய் வெளிப்படுகிறது. அப்படி தான் கண்டுபிடிக்கணும். வெளிச்சம் இருக்குன்னா அந்த வெள்ளை அடிக்கிற அந்த வெள்ளை விட போடுறது ஒரு மோசடின்னு நான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட வெள்ளை உடை போடுறதுக்கு சொல்லலை, பரிசுத்தமாக உடைய போட தான் சொல்லியிருக்கு. பரிசுத்தத்துக்கு ஏற்றுவா உடை அணிஞ்சா அது ஒளி, வெள்ளை உடை அணிஞ்சா ஒளி கிடையாதுங்க. அப்படி ஒரு சப்ஜெக்டே பைபிளில் இல்லை. அது சொல்லியிருக்கிற விஷயம் வேற. அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இந்த மார்க்கத்தை ஒரு கள்ளத்தனமான ஆவி, ஒளியந்தோதனுடைய ஆவி மிஸ்லீட் பண்ணுது இல்லையா. தவறாக கொண்டு போது பாருங்க, அந்தகார கிரியெல்லாம் செய்வாங்க, அந்தகார குணம்தான் இருக்கும், தான் செய்கிறது இன்னும் தெரியாது, ஆனால் வெள்ளை கட்டுவாங்க. இப்போ புரியுதில்ல நான் சொல்கிறது. இதான் மோசடி. உள்ளத்தில் ஆவி வந்து இந்த குணம் வந்து அந்தகார கிரியெல்லாம் போய் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம்னு பகுத்து பார்க்குற ஒரு தன்மை வரணும். இந்த உலக வழக்கத்துக்கு நடக்கப்படான்னு ரோமர் 12:2 சொன்னது இல்லை. அது வந்தால் இருதயம் ஒளிரும், அது வெளிச்சத்தை கொடுக்கும். இந்த மோசடி ஒன்றும் கொடுக்காது. அதான் இது மோசடி மார்க்கம்னு நான் சொல்கிறேன். இது மோசடி மார்க்கம், இது கள்ளத்தனமான மார்க்கம், நீங்கள் மனசில் வச்சா நல்லது. சரி, இப்போது எபேசியர் 4:22-24, எபேசியர் 4:22-24, அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்க இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, மோசம் போக்குறது ஏமாத்துறது, அதான் ஏமாத்துக்கார ஆவின்னு நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு முன்னால். அழிவும் ஏமாற்றுத்தனமும் பொய்யும் ஏமாற்றுத்தனமும் நிறைஞ்ச காரியங்கள்லாம் தான் அந்தகார வல்லமை கிரியை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். பழைய ஆள் இப்படி தான் இருந்தான், அதுக்குள்ளே ஏமாந்துட்டு இருந்தான். இப்போ 4:23, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, பார்த்தீங்களா, ஒன்று கீழ்ப்படியாமல் பிள்ளை இடத்துல கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு நாவிக்கற்ப நடந்து கொண்டு வந்தீர்கள், எபேசியர் 2:2 இல்லையா. அப்போ எப்படி இருந்தவங்கிற பார்த்துட்டோம். அந்தகாரமாக இருந்தீர்கள், முற்காலத்தில் அந்தகாரமாக இருந்தீங்க. இப்போ என்ன நடக்குது, அந்த பவர் வெளியே போய் அதுக்கு பதிலாக ஒரு புதிய ஆவி வருது. இந்த ஆவி எங்கேருந்து வருது, பரலோகத்திலேருந்து வருது, பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி வந்தோடனே என்ன வருது, மெய்யான நீதி, பரிசுத்தத்திலும் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய தன்மை வருது. ஏன்னா அவர் ஆவியானவர் தேவன் இல்லை. ஸோ அவருக்கு காரியங்கள் வருது. அப்போ மெய்யான நீதி பரிசுத்தம் என்ற இது வராமல் நீங்கள் வெளியே வெள்ளை அடித்து என்னங்க பிரயோஜனம். அது உலகத்தை ஏமாத்துற வித்த, அப்படியே ஜனங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கள்ள கொள்கையை இவங்க உருவாக்கிட்டான். இதெல்லாம் செஞ்சு உனக்கு ஒளிர பண்ணணும்னு சொல்லியிருக்கணும்ல. அதுக்கு பதிலாக நீ மோசடியாக இது செஞ்சால் போகிறோம், நீ வெளிச்சத்தின் ஆயிடலாம், ஒளியின் அதாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிடலான்னு ஒளிந்ததை ஒரு மோசடியை சொல்லிட்டான். இப்படி போயிட்டாங்க. நல்லது.
இப்போ மற்ற 6:33 ஆண்டவர் சொல்லார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ தேவன் ஒருவருக்குள்ளே வந்து ஆவியாக வந்து ஆளுகை செய்து ராஜ்யம்னா அவருடைய ஆட்சி சூழ்நிலைக்குள்ளே வரும்போது தேவ நீதி வரும். அதான் ராஜ்யத்தை தேடிடுங்க, நீதி வந்துடும். நீங்கள் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வந்துடுங்க, தேவ நீதி வந்துடும். தேவ ஆவியின் ஆளுகைக்குள்ளே வந்துடுங்க, அந்த ஆவியினுடைய நீதி வந்துடும் ஆண்டவர் சொல்கிறார். மற்ற 11:29 நான் சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இங்கே சொல்கிறார், என்கிட்ட படிச்சிருங்க. ஏன் என்கிட்ட படிக்கணும்? அவர் தான் பிதாவாகி தேவன் ஆவியாய் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியை குமாரனுக்குள்ளே பிரகாசிக்க பண்ணினார். அவரை மாம்சத்தில் கொண்டு வந்தார், உலகத்துக்கு ஒளியாய் வச்சார். அவர்கிட்ட தானே படிக்கணும் நம்ம, இல்லையா? தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவ தானே படிக்கணும். அவர்கிட்ட தான் ஒளின்னு அடுத்த லெவலுக்கு நமக்கு வரணும். நான் ஒளியாக வந்திருக்கேன், ஒளியானது உலகத்தில் வந்திருந்தோம், அநேகர் ஒளியை விரும்பாமல் இருளை விரும்புகிறதுனால அதுவே தண்டனைக்கு எதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இங்கே நான் ஒளியாக வந்திருக்கேன். இயேசுநாதர் இப்போ பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் ஒளிலாம் சொல்லுவாங்க, ஆனால் இவர்கிட்ட படிக்க மாட்டாங்க, சீசர் ஆக மாட்டாங்க. அது பார்த்து 28 கடைசி 2 வருஷத்துல நீங்கள் புறப்பட்டு போய் சீசர் ஆக்குங்கள்னு சொன்னார்ல. சீசர்னா அவர்கிட்ட கற்றுக்கொள்கிறவங்க சீசர். அவர் சொன்னது, அவர் செஞ்ச மாதிரி நடக்கிறதா. இதை செய்ய மாட்டாங்க. இதுக்கு பதிலாக தான் இயேசு ஆராதனை கொள்கைங்கிற மோசடி கொள்கையை உண்டாக்குனாங்க. இயேசு ஆராதனை கொள்கைன்னு ஒரு சுவிசேஷத்தில் கிடையாது. இது உலகம் முழுவதும் ஏமாத்துறதுக்கு, உலகத்தை மோசம் போக்குற பிசாசு வச்சிருக்கிற ஒரு பெரிய மார்க்கம். இயேசு ஆராதனை மார்க்கம் சாத்தானுடைய மோசடி மார்க்கம். இயேசுவின் சீஷத்துவ மார்க்கம் தான் இயேசுடைய சுவிசேஷம். சரிதானே? இப்போ அவர்கிட்ட படிக்கணும்னா என்ன செய்யணும்? அவர்கிட்ட உட்காரணும். மரியா பாதத்தில் இருந்தான்னு இருக்கு, அவர்கிட்ட கற்றுக்கொண்டார்கள். அவர்கிட்ட நீர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது, உங்களுடைய மாதிரி இப்படியெல்லாம் நாங்கள் நடக்க முடியாது. ஆனால் உண்மை கடவுளாக வச்சு பட்டமாக ஆராதிப்போம், பட்டம் இல்லாமல் ஆராதிப்போம்ல. ஒரு கூட்டம் பட்டம் வச்சு ஆராதிக்கும், ஒரு கூட்டம் பட்டம் இல்லாமல். ரெண்டும் ஒரே கூட்டம் தான். அது கள்ளத்தனவனுக்கு தெரியாது. மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருப்பான். இவன் அவன்கிட்ட அவன் சண்டை போடுவான், அவன் இவன்கிட்ட சண்டை போடுவான். ரெண்டுமே குருசடி கூட்டம் தாங்க, ரெண்டுமே குருசடி. அவன் பட்டம் வச்சு ஆராதிப்பான், இவன் பட்டம் இல்லாமல் ஆராதிப்பான். இயேசுவை அவர் தான் ஆராதிக்க சொல்லலைல்ல. ஸ்திரீ இடத்தில் பிறந்தவர்னு எழுதியிருக்குல்ல. ஸ்திரீ இடத்தில் பிறந்தவர் ஆராதிக்க முடியுமா? எல்லாம் வசனம்தான். தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசு மரணத்தை உத்தரித்தனால அப்படின்னா எபிரேயர்ல வசனம் வாசிக்கிறான்ல. அப்போ தேவதூதரில் சிறிதாக்கப்பட்ட இயேசு ஆராதிக்க முடியுமா? ஒரு ஸ்திரீ இடத்தில் பிறந்தவர் முடியாது. அவரை சொல்லவே இல்லையே இயேசுங்கிற பேரில். நீங்கள் பிதாவை தொழுது கொள்ளுங்கள், எங்கும் பிதாவை தொழுது காலம் வர்றது எல்லாம் தான் அவர் 4:21 யோவானில் சொல்கிறார். இது ஒரு கள்ள மார்க்கம். ஒவ்வொரு வசனத்தில் நம்ம ஆராயும் போது இது எவ்வளோ கள்ளத்தனத்தில் போகுதுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஏன் சொல்கிறாரு, எனக்கிட்ட படிக்கணும், இல்லைன்னா உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடையாது, நித்திய ஜீவன் கிடையாது, பரலோகம் கிடையாது, சொர்க்கம் கிடையாது, நரகம் தான் கிடைக்கும். என்ன ஆராதிக்கிறவனுக்கு நரகம் தான் கிடைக்கும். இயேசு ஆராதிக்கிறவனுக்கு நரகம் கிடைக்குமா தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் மத்திய 7ஆம் அதிகாரம் 21 படித்தோம். பரலோகத்தில் இருக்கிற இந்த பிதாவினுடைய விருப்பம் சித்தம் சிந்த இல்லாமல் என்னை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி ஆராதிப்பான். என் நாமத்தில் பேய் வரட்டுவான், நோய் சுகமாக்குவான், அற்புதம்லாம் செய்வான். சொல்கிறாரு, அக்கிரம செய்யக்காரரு, ஒரு காலம் உங்களுக்கு தெரியும், உங்களை எனக்கு தெரியாது, என்னை விட்டு அகன்ற பொங்கல் என்று சொல்லுவேன்னு சொல்லிட்டாரு. பத்தியெல்லாம். அப்போ இயேசு ஆராதனைக்காரர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, நரகத்துக்கு தான் போவாங்க. இயேசுவின் சீஷத்துவத்துக்குள்ளே வந்தவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்க. பழைய காலத்தில் ஒரு சூழல் இருந்தது. நீங்கள் இந்த பழைய சபையை பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பக்கம் இயேசுவை ஆராதிக்கிறதும் செய்வாங்க, மறுபக்கம் இயேசுவின் சீஷத்துவத்தையும் செய்வாங்க. இயேசுக்கு சீஷராய் அவரை ஆராதிக்கணும், இப்படி ஒரு டைப்பில் இருந்தாங்க. அதையாவது ஓரளவு பரவாயில்ல, எப்படியோ இயேசுவின் சீஷரானாங்கல்ல, அது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் சீஷத்துவம் தான், இட்ஸ் ஓகே. இப்போ நடக்கிற பிரச்சனை வேறு. இந்த இயேசு ஆராதனைங்கிறது, நீங்கள் இயேசு ஆராதிக்கணுங்கிற கான்செப்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இயேசுவின் சீஷத்துவத்தில் நிற்க மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் பாடணும், ஆராதிக்கணும், துதிக்கணும், இடைவிடாமல், இது விக்கிர ஆராதனை. இதுக்கு பேர் தான் இயேசு ஆராதனை, வந்து விக்கிர ஆராதனை தான். நீங்கள் அப்படியா? அவர் ஆராதனை கேட்கல, நீ எனக்கு சீசனாகுன்னு சொன்னார். நான் சொன்ன மாதிரி சொல்லு நட. நான் பிதாவை தொழுது கொண்டா நீ பிதாவை தொழுது கொள்ளு, நான் பிதாவை தொழுது கொள்ளுன்னு சொன்னால் நீ பிதாவை தொழுது கொள்ளு. அப்படி தானே இருக்கு இல்லையா? இயேசு சொல்கிறார், பிதாவை மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறார்ல. ஸோ அதெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க. அதான் அது மோசடி மார்க்கம். அதனால தான் அந்த மனசாட்சி இருக்காது, கனிகள் இருக்காது, கிறிஸ்துவன்ஸ் தான் ஒன்றும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இதுக்கு காரணம் இது. அதனால தான் இயேசு ஆராதனையை விக்கிர ஆராதனைன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்குள்ளே போகாது நீ.
அவர் சீசன் ஆகிறதுலே கவனமார். ஸோ முந்தின காலங்களில் ரெண்டு நிலைமையும் இருந்தது, ஓரளவு இருந்தது உண்மை. அது அவங்கள்ட்ட சரியான புரிதல் குறைவுனால அப்படி இருந்திருக்கலாம், அதை நம்ம விட்டுடுவோம். சீசத்துவத்தில் இருக்கணுங்கிறதான எண்ணம் இருக்கும்போதே ஓரளவு அவங்களுடைய பிரச்சனை சரியாயிடுதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம், விட்டுறோம். ஓகே, இப்போ இயேசு இடத்துல கற்றுக்கொள்ளணும். அப்போ இயேசு இடத்துல கற்றுக்கொள்ளும்போது அல்லது தேவ நீதி அவர்கிட்ட கற்றுக்கொள்ளும் போது தான் இந்த ஒளி மயமான நிலை நம்முடைய ஆத்மாவுக்கு வர முடியும். நீங்கள் வெளிப்படுத்தல் 19:8 சுத்தம் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி பரிசுத்தவான்களாகிய மணவாட்டியிலே அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளேன்னு இருக்கும். பரிசுத்தவானுடைய நீதிகள், தேவனுடைய ராஜ்யத்தை நீதி வந்துட்டு உள்ள இயேசு இடத்துல படித்து சீஷத்துவத்தில் கற்றுக்கொண்டாங்க. அந்த நீதி இயேசு இடத்துல கற்றுக்கொண்ட நீதி. ஸோ அந்த நீதிகள் தான் அது முஸ்தமம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம்னு இருக்குது. பிரகாசம்னா மகிமை இல்லையா, ஒளி. அது ஒளி உடைன்னு சொல்லியிருக்கு. அவங்கள மூடி இருக்கக்கூடிய அந்த ஒளி நிலையை குறைக்குது. இந்த உள்ளான மனுஷன் வெளிச்சமாகுது, அடுத்து வெளியே போயிடுறோம். அப்புறம் மரித்தோர் உயிர்த்தெழுதல், புதிய சரீரம் கொடுக்கப்படுறதில்ல. புதிய சரீரம் கொடுக்கப்படும் போது அதுக்கு ஒளி கொடுக்கப்படுகிறதில்ல. அதுதான் அந்த புதிய சரீரம் கொடுக்கப்படும் போது இந்த ஒளி, அந்த ஆத்மா உள்ளான மனுஷனுடைய ஒளி நிலை முழுசாட்டு ஒளியாட்டே அவர்கள் காணப்படுகிறார்கள். அது 1 Corinthians 15:40-41 சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே, மகிமையில் மகிமை வித்தியாசம் இருக்கிறது. மரித்தோர் உயிர்த்தெழுதல் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அந்த மரித்தோர் உயிர்த்தெழுதல் நிலையில் எல்லாரும் மகிமையாக காணப்படுவாங்க. இதை தான் வெள்ளிய வஸ்திரம், பிரகாச வஸ்திரம், வெண்ணுடைன்னு சொல்லியிருக்கு. இந்த மூடர்கள் சொல்லக்கூடிய இந்த வெள்ளை வஸ்திரம் இல்லைங்க, அது இது சொல்லலை. அப்படிதான் ஏமாத்துறாங்க. அப்படி இருக்குது வெள்ளைன்னு சொல்லியிருக்கு, பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படணும், அதனால் அங்கே எல்லாரும் வெள்ளை வஸ்திரம் போட்டிருக்காங்க, இங்கே போடணுங்கிறது பைத்தியகாரதனும். பரலோகத்தில் திருமணம் பண்ண மாட்டாங்க, இங்கே திருமணம் பண்ணுவாங்க. பரலோகத்தில் கக்கூஸ் கட்ட மாட்டாங்க, இங்கே கக்கூஸ் தேவை. என்ன பைத்தியகாரதனும். பரலோகத்தில் போனால் அது வானத்துக்குரிய மேனின்னு எழுதியிருக்கு, இது பூமிக்குரிய மேனின்னு எழுதிருங்க. பரலோகத்தில் போனால் பரலோகத்துக்குரிய தேவ சித்தம் இருக்குது, அங்கே ஆணன்றும் பெண்ணன்றும் இல்லை தேவதூரில் மாதிரி இருப்பாங்க. பூலோகத்தில் தேவ சித்தம் என்னது, ஆண் பெண் இருக்குது, கணவன் மனைவி இருக்குது, இந்த இதெல்லாம் இங்கே இருக்குல்ல. இது எப்படி, இதுதான் அந்த ஒளியின் தூதனுடைய சாமர்த்தியம். ஒளியின் தூதன் எவ்வளவு தூரம் அந்த இவங்களுக்கு மண்டை இருளாக்கியிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். சொல்லி இருக்கிறது இது, அதை நேர மாற்றி இங்கே கொண்டு வந்து இப்படி இந்த ஜனங்களை ஏமாற்றுவாங்க. சரி, அப்போது பரிசுத்தவானுடைய நீதிகள், அவருடைய நீதிகளுக்கு கனிகள் குணங்களுக்கு ஏற்ப வித்தியாசமாக சூரியனை போல, சந்திரனை போல, நட்சத்திரம் போல வித்தியாசமான பிரகாசத்தில் இருப்பாங்க. மற்ற 13:43 அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள், கேட்கறதுக்கு காதலோன் கேட்க கடவான். நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். யாரு? நீதிமான்கள். அவங்களுக்கு நீதியின் அளவு தான், நீதி கிரியைகள் பார்த்துட்டோம். தன்மைக்கு ஏற்ப வித்தியாசமாய் பிரகாசிப்பார்கள். சூரியனை போல, சிலர் சூரியனை போல இருப்பாங்க, சந்திரனை போல இருப்பாங்க. அது வசனம் 1 Corinthians 15:40-41 நம்ம பார்த்துட்டோம். நீதிமொழிகள் 4 அதிகாரம் 18-19 நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். இங்கே நீதிமான்களுடைய பாதை அப்படின்னு சொல்லுது. அது மொழிபெயர்ப்பில் நீதிமான்களுடைய பாதைன்னு சொல்லியிருக்கு. இல்லைன்னா அதை கொஞ்சம் சரியாக மொழிபெயர்த்தான் நீதிமான்களுடைய நிலை இல்லையா, நீதிமான்களுடைய தன்மை, ஸ்டேட்டஸ், நீதிமான்களுடைய தகுதி, தன்மை, நிலை. நீதிமான்களுடைய நிலை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அப்படின்னா என்ன பொருள்னா, ஒரு ஆள் முதல்ல அந்தகாரமாக இருந்தோம்ல, இருட்டில் தான் இருந்தோம். ஆத்மா இருட்டாக இருந்தது, உள்ளான மனுஷனுக்கு பிரகாசம் இல்லை. இப்போ தேவன் தம்முடைய பிரமாணத்தை, சிந்தையை அவனுக்கு மனசில் வச்சார், மனசாட்சியில் எழுதினார். அதுக்கு அவன் கொஞ்சம் செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னே கொஞ்சம் அந்த வெளிச்சம் வந்துடுது. இருட்டில் என்ன வருது, வெளிச்சம் வந்துடுது. அப்புறம் அவரே ஆவியாக உள்ள வாசம் பண்ணிட்டார். வாசம் பண்ணி இந்த குணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கார். அது வாசம் பண்ணுறதான அந்த குணங்களை கொடுக்கறதுக்கு தான் அங்கே உட்காந்துருக்கிறார். ஒளியாக உட்காந்து அந்த ஒளியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் 10 வருஷம் உட்காந்தாரு. இந்த ஒளியை உருவாக்குனா அந்த ஆள் ஒளிக்கு கீழ்ப்படியலை. இந்த ஆள் ஒளி உருவாகலைன்னா அவர் ஒரு நாள் வெளியே போயிடுவாருங்க. இந்த ஆவியானவர் போயிடுவாருக்கு, தற்காலம் தான் இருக்க போகிறார். 10 வருஷம் அந்த ஆளுக்குள்ளே அந்த ஒளி இருந்து அந்த ஆளுக்குள்ளே ஒளி வரலைன்னா என்ன செய்ய முடியும்? அவர் போயிடுவார். கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்ப்பார், இது வழங்காது, உருப்படாதுன்னு போயிட்டா டோட்டல் டார்க்னஸ் தான். சரி, இங்கே கொஞ்சம் போல் ஒளி உண்டாகுது. அப்புறம் ஆவி உட்கார்ந்தோடனே அடுத்த ஒளி
ஒளி வர வர கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூரியன் மங்கலாக உதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசமாகி 12 மணி நட்டுப்பகலுக்கு அப்படி வளர்பிறை இல்லையா, வளர்பிறைன்னு சொல்கிற மாதிரி, அது அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு வளர்கிற மாதிரி. ஆமாம், அதுக்கு ஒப்பா தான் சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே அப்படியே வளர்ந்து வளர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை தான் நீதிமான்கள். இப்போ துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல இருக்கும், எதில் இடறோன்னே அவங்களுக்கு தெரியாது. இப்போ இது நேர தலைகளாக இருக்குது, அது இருட்டா போகுது, இது வெளிச்சத்தா போகுது, அது வர வர மங்கி 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 வழக்கு அணைஞ்சு அணைஞ்சு ஒரு நாள் டோட்டலி ஆஃப் ஆயிரும்ல. ஏன் இப்படி சம்பவிக்குன்னே பரவாயில்ல தெரியாது. தனக்குள்ளே இப்படி ஒரு இருள் உண்டாதுன்னு அவனுக்கு தெரியாதுங்க. அதான் தாங்கள் இடறுவது இன்னதென்று அறியார்கள், கொஞ்சம் சரியாக மொழிபெயர்க்கணும். நான் இருட்டாயிட்டே போகிறேங்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் நான் அப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் உண்மையில் அவன் இருட்டுக்கு நேராக போகிறான்னு அவனுக்கு தெரியும். 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு ரூபப்படுகிறோம். இங்கே இயேசுவின் மகிமை, கர்த்தருடைய மகிமைனா கர்த்தர் இயேசுவை குறிக்கிற வார்த்தை இங்கே குறியோஸ். அந்த மகிமை அல்லது பிரகாசத்தை நாம் பார்க்குறோம், ஆத்மாவில் உள்ளான மனுஷன்லே பார்க்குறோம். தூய ஆவியாகிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், அந்த சாயலாகத்தானே. நாங்கள் 2 வார்த்தை இருக்கு, ஒன்று குமாரனாகிய கர்த்தர், இன்னொன்று ஆவியாக இருக்கிற தேவன். அப்படி தான் அந்த வார்த்தை வரணும். தேவன் ஆவியாக இருக்கிறார், குமாரன் கர்த்தராக இருக்கிறார். அவர் தேவன், இவர் கர்த்தர். அவர் தியோ, இவர் குறியோஸ், அந்த கிரேக்க வார்த்தை. சரி, இந்த ஆவியாக இருக்கிற தேவன் அந்த சாயல், எந்த சாயல், அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சாயல் தானே நம்மை மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்போமே பிரகாசம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அந்த பூரண பிரகாசம் உண்டாகிறது. அப்போ நீதிமொழிகளில் சொன்ன நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல உள்ளான மனுஷன் ஆத்மா மனசு ஒளிமயமாகி கொண்டே வருது, ஒளிர்ந்து கொண்டே வருது. இப்போ புரியுதில்ல எப்படி ஒளிமயமான ஒளிருதல் நிலை ஏற்படுறதுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். 2 தெசலோனிக்கர் 2:14 நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மகிமை கொடுத்தார். அதை 1 பேதுரு 1:21 உங்கள் விசுவாச நம்பிக்கையும் பரலோகத்தின் தேவன் பேரில் ஆவியாகிய தேவன் பேரில் இருக்கும்படி இயேசுவை அந்த ஆவியாகிய தேவன், தூய ஆவியாகிய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இயேசுவை எப்படி உயிரோடு எழுப்பி மகிமை கொடுத்தாரோ அந்த மகிமையை நாமும் அடையணும். இயேசு கிறிஸ்துவின் தான் அது. இந்த இயேசு ஆராதனைக்காரர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் தூரத்தில் நடத்தி சாமியேன்னு அவங்க ஆராதிச்சிட்டாங்கல்ல, இவங்க அவரை அடைய மாட்டாங்க. இங்கே என்ன சொல்லுதுன்னா, இல்லைப்பா அவரை நீங்கள் கிறிஸ்து உங்கள் உருவாகணும்னு சொல்லுது. சரியா? அது கலாத்தியர் 4:19 தானே. கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கற்பனை. கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகணும், கிறிஸ்துவின் சிந்தை உருவாகணும். அது பிலிப்பியர் 4:5 கிறிஸ்தியஸுடைய சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கணும். எபேசியர் 4:11 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு பூரண புருஷராக வளர்ந்து போனோம். தலைவராகிய கிறிஸ்துவுக்குள் வளரும்படி சபையை வச்சாருன்னு இருக்கு. அது இதெல்லாம் குருசடி ஆவி. இயேசு ஆராதனை பண்ணுறதெல்லாம் குருசடிமா இருக்கும். சரியா? அது கிறிஸ்துவின் சபை கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிறது தான். ஸோ இப்போ இயேசுவின் மகிமையை நாம் அடைய வேண்டும் என்பது தான் சுவிசேஷம். இயேசுவின் மகிமையை அவர் அது 1 யோவான் 3:2 தானே. அவர் இருக்கிற வண்ணமாக அவர் தரிசிப்பதனால அவருக்கு ஒப்பாக இருப்போம் இல்லையா? பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றி அமைக்கணும்ல. ஸோ அது இப்போவுமே நடக்கணுங்க. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போல்லாம் ஏதோ பெருசாக பெறணும், அந்நிய பாஷை பேசணும், கை கால் உதறணும்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டா நம்ம வருகைக்கு போகலாம், அப்படி ஒன்றும் போக முடியாது. அப்படி சொல்லலை. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட பரிசுத்த ஆவின்னு எபேசியர் 4:30 சொல்கிறது உண்மை. ஆனால் அது இந்த ஆவி என்ன செய்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. உள்ள இந்த வேலை நடக்கணும். உள்ள ஆவி இருக்குது, வேலை நடக்க மாட்டேங்கன்னா என்ன செய்வீங்க? கரண்ட் இருக்குது, லைட்டு பற்ற மாட்டேங்குது, ஃபேன் ஓட மாட்டேங்குது, பவர் இருக்குது, அங்கே ஏதோ ப்ராப்ளம், லைட்டு ஃபியூஸ் ஆகிட்டா பத்தாதில்ல. செத்து போனவன் உணர்வு இல்லாதவனுக்குள்ளே லைட் இருந்தனத்துக்கு, கரண்ட்டுன்னு இருந்தனத்துக்கு. ஸோ இது மாதிரி பவர் இருந்தாலும் பல்பு ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா முடியாது. இது மாதிரி இருக்குது அந்நிய பாஷை இருக்குன்னா இருந்தன்னது இந்த அந்த ஆவிக்கேற்ப ஒளி மயமான மறுரூபம் நடக்கலைன்னா அது சாவர நடந்துகிட்டே இருக்கணும்ல. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது, கண்டினியூஸில். அப்படியே நடக்கணும். நடந்தால் மட்டும்தான் அவர் வரும்போது ஒரு இமைப்பொழுதுலேயே மறுரூபமாக முடியும். 30 வருஷம் மறுரூபமாகாத ஆள் எப்படிங்க ஒரு செகண்டில் ஆகும்?
முடியாது. இந்த மோசடி மார்க்கத்துக்கு தந்திரம் தெரியுதா? இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. சரி, இப்போ ரோமர் 8 29 30 29 30 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். இல்லையா? பார்த்தீங்களா? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி. இந்த இயேசு ஆராதனை மன்றங்கள், குருசடி மன்றங்களுக்கு தெரியுமா? இது இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாறணும்னு தெரிய, அதுதான் அடிப்படையில் குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைச்சார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கினாருங்க. முதல்ல நல்ல புரியுங்க. எவர்களை நீதிமான்கள் தம்முடைய சிந்தையை பதிய வச்சார், ஆவியை கொடுத்து ஆவியின் சிந்தையை உண்டாக்கினார், தம்முடைய நீதியை கற்றுக் கொடுத்தார். இல்லையா? உள்ள கொடுத்தார், நீதிமான்கள் ஆக்கினார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை தான் மகிமைப்படுத்தினார். அப்போ இந்த மகிமை பிரகாசம் உள்ளான மனுஷன்ல ஒளிர நிலை உண்டாகணும்னா எத்தனை ப்ராசஸ் வழியாக கடந்து வரணும்னு புரியுதா? நீங்கள் அவர் அழைச்சார், அவர்களை நீதிமான்கள்ங்கிற எல்லைக்கு கொண்டு வந்தார், அவர்களை அடுத்த பிறதான் மகிமைங்கிற பிரகாச நிலைமைக்கு கொண்டு போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இனி அடுத்தது மத்தேயு 5:16 வருவோம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கிடவுது. இப்போ நற்கிரியைகள் என்ற ஒரு காரியத்தை பிரகாசத்துக்கு ஒப்பா சொல்லியிருக்குல்ல. நற்கிரியைகள் பிரகாசமாக இருக்கிறது, அப்போ துர்க்கிரியைகள் இருளாக இருக்கிறது. நல்ல செயல் செஞ்சுறாருன்னா அந்த ஆள் பிரகாசத்துக்கு நேரில் போகிறார், அந்த ஆள் தீமை செஞ்சிட்டு இருக்கிறான்னா இருட்டுக்கு போகிறார். ஸோ இங்கே வெளிச்சம் என்பது நற்கிரியாக குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பார். நற்கிரியைகளை செய்கிறவர்கள் மகிமை அடைகிறார். அந்த வார்த்தை நற்கிரியை செய்து மகிமையை அழியாமை, நற்கிரியை பிரகாசத்தை ஒளியை கொடுக்கறது, ஒரு பெரிய மரியாதை கனத்தை கொடுக்கறது, நித்திய ஜீவனையும் கொடுக்கறது, அழியாமை. இல்லையா? ஆமாம், இதெல்லாம் இந்த அழிவுக்குரிய சக்தி வேற, இது அழியாமை. அதுதான் நான் போன செய்தியில் பார்த்துட்டோம். அழிவுக்குரிய காரியங்களை மகிமையாக பேசுறது, காண்பிக்கிறது அந்தகார கிரியை, அந்தகார ஆவியினுடைய செயல். நித்தியமானவைகளை மேன்மையானவைகளை குறித்து மேன்மையாக பேசுவது தான் சத்திய ஆவி, உண்மையின் ஆவி என்று நம்ம பார்த்துட்டோம். இப்போ எபேசியர் 2:10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணார். அப்போ நற்கிரியைகளை செய்கிறதுக்கு இப்போ புது சிருஷ்டி ஆகிறார். நீங்கள் 2 Corinthians 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. இந்த புது சிருஷ்டி என்ன செய்கிறான்? நற்கிரியை செய்கிறான். பழைய சிருஷ்டி என்ன செஞ்சான்? துர்க்கிரியை செஞ்சுட்டு இருக்கிறான். புரியுதில்ல? பழைய சிருஷ்டியாக இருந்தபோது எல்லாம் தீமை, அக்கிரமம், துன்மா இருக்கும், நன்மை கிடையாது. இப்போ புதிய சிருஷ்டி ஆகும்போது நற்கிரியை. இப்போ கிருப சுவிசேஷம்னு இந்த கள்ளப்பயல் ஒன்று கொண்டு வந்திருக்கிறான்ல, இங்கே பரப்புறான்னு சாத்தாம்பு சாசு செய்கிறான்ல, அது கிருபை என்னன்னா ஒரு கிரியை வேண்டாங்கிறேன். இங்கே சொல்லுது நீங்கள் நற்கிரியை செய்யணும், நல்ல குணம் வரணும், அதுக்கு தான் நீ புது சிருஷ்டி ஆகிருக்க. நீ கிருபைன்னு சொல்லிட்டேன்னா இன்னும் பழைய சிருஷ்டியில் இருக்கிற. நீ நற்கிரியை செய்யக்கூடிய ஒரு தகுதி, தன்மை, மென்டாலிட்டிக்குள்ளே வரலன்னா நீ பழைய ஆள் தான், பழைய சிருஷ்டி, ஒன்றும் புதுசாகல. இதான் பிசாசனுடைய தந்திரம். கள்ள கிறிஸ்தவ மார்க்கம் எவ்வளோ மோசடியாக போதும் நீங்கள் புரியுதில்ல. அதனால தான் உருப்படாமலே இருக்கான், அப்படியே தான் இருப்பான். ஏசு ஆராதிக்கிறவர் மட்டும் தலைகளாக நிற்பான், சிலுவையை முத்திக்கிட்டே இருப்பான், சிலுவை சுற்றிக்கிட்டே இருப்பான். சிலுவை கள்ளமார் இல்லை, சிலுவை கள்ளமார் போகிறாங்கிறதான் நம்புறானால கள்ளமாறு கல்லியில் வாழ்ந்துட்டு சிலுவை சுற்றுவான். சரியா? பாவிகளுக்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கனால பாவிகளாக வந்துட்டு அண்ணா வேண்டிக்கிடுங்க, ஐயா வேண்டிக்கிடுங்க, அம்மா வேண்டிக்கிடுங்க, தம்பி வேண்டிக்கிடுங்கன்னு சுற்றிக்கிட்டே இருக்கிற அப்படி புலம்பிகிட்டே நடப்பான்ல. பார்க்குறீங்க? சரி, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான். சரி, இப்போ அறியாமல் செய்வாங்க, அது வேறு விஷயம். அறிவை கொடுக்கணும்ல. இந்த கையில் இருக்குல்ல வேதம், இதை ஒரு காலாவது வாசித்து பார்த்தா புரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆஹா, இதெல்லாம் இருக்குது. ஸோ ஆண்டவர் அசட்டை பண்ணுறதில்ல. என்னை தள்ளி என் வார்த்தைகளை புறம் தள்ளுகிறவர்கள நியாயம் தீர்ப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். நல்லது. இப்போ நாம் அதுக்குள்ளே போக வேண்டாம், நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ளே போவோம். இங்கே எபேசியர் 2:10 நாம் 2:7 ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் தேடுகிறவர்கள் தான் நித்திய ஜீவன். அப்போ நற்கிரியை செய்யணுங்கிறது கன்ஃபார்ம். எபேசியர் 2:10 ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், அவைகளை நடக்கும்படி அவர் ஆயத்தம் பண்ணாருங்கிற அந்த விஷயத்தையும் நான் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தணும். ஏன்னா இது இந்த காலத்துக்கு
ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. நற்கிரியை தான் பிரகாசம் கொடுக்கும், நற்கிரியை செய்கிறவள் தான் மகிமை அடைவார்கள். அது ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாருங்கிறத, ஆயத்தம் பண்ணினாரா, நடந்து கொண்டிருக்குதா, ப்ராசஸ் இப்போ நடக்குதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். கொலோசியர் 1:9-10 இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடு ஆவிக்குரிய விவேகத்தோடு அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். எல்லா தேவ ஞானம், ஆவிக்குரிய விவேகம். இந்த ஆவிக்குரிய விவேகத்தினாலே அவருடைய சித்தத்தை நாம் அறிகிற அறிவை அடைகிறோம் அப்படின்னு. நீங்கள் 1 கொரிந்தியர் 2:9 தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணதை கண்ணு காணலை, காது கேட்கல, இருதயத்தில் தோணலை, தேவனோ அவைகளை தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது கீழே வரும்போது அப்படிதான், தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம், நாங்கள் உலகத்தின் ஆவியை பரவல 12. அதனால தேவனுடையவளை தேவனுக்குரியவர்களோட ஆவிக்குரியவளோட சம்மந்தப்படுத்தி காண்பிக்க எங்களால் முடிகிறதுன்னு சொல்கிறார். ஸோ இங்கே ஆவிக்குரிய விவேகம், ஆவிக்குரிய ஞான அறிவு வரணும்னா தேவன் தம்முடைய ஆவியினாலே அதை நமக்கு கொடுக்க வேண்டும். அப்போ ஆவிக்குரிய விவேகத்தினால் அறிவினாலே நிரப்பப்படணும். அடுத்த வசனம் பாருங்க, சகலவித நற்கிரியை பற்றிலாம் நம்ம பார்த்து, நற்கிரியை எவ்வளோ முக்கியம், கிரியை எவ்வளோ முக்கியங்கிறது. அதனால தான் வெளிப்படுத்தல் 22:12 இதோ சீக்கிரமாக வர்றேன், அவன் கிரியைக்கு தக்கதான் நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வர்றது. நிறைய வசனம் இருக்குது, நமக்கு தெரியும். ஸோ இந்த சில்வர் கலர்லாம் எங்கே போவாங்க நமக்கு தெரில. 1:10 சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தமது தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பெரிய மொண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடக்கணும். அதுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ தேவனை அறிகிற அறிவுனா என்ன? அவருடைய குணம், அவருடைய சிந்தை, அவருடைய தன்மை, அவருடைய நீதி, அவர் கேட்ட கிரியை, எத்தனை விஷயம் அதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? நல்லது. ஏசாயா 64:6 ஏசாயா 64:6 நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களைப் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது, அனைவரும் இலைகளைப் போல உதறுகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் அவர் சொல்கிறார். நாங்கள்லாம் அழுக்காக இருக்கோம், எங்கள் நீதியெல்லாம் கந்த போல் இருக்குது, இது ஒன்றும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது, எல்லாம் உதிர்ந்து போகிறோம், எங்கள் அக்கிரமம் ஒழுங்கின்மை இல்லையா, நாங்கள்லாம் அக்கிரம சிந்த உள்ளவர்கள், அக்கிரம கிரியை உள்ளவர்கள், தேவநீதி தெரியாது என்ன சொல்கிறத பார்க்குறோம். இப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3:4 ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சிலர் சர்தையில் உனக்கு உண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் அல்ல தகுதியானவர்கள் ஆனபடினால் பெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாதவர்கள்னா அழுக்காக்காதவங்க. வஸ்திரம்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்கள் பெந்த கோசக்காரங்க சொல்கிற வெண் வஸ்திரம் கிடையாது, அது ஒளி உடை, கிரியைக்கு ஏற்ப இருக்கும், கனிகளுக்கு ஏற்ப வித்தியாசமான பிரகாசத்தில் இருக்கும். அல்லது உள்ளான மனுஷன் இல்லையா, உள்ளான மனுஷனுடைய பிரகாசம். அப்போ இந்த உள்ளான மனுஷனுக்கு ஒரு பிரகாசம் இருக்குது. இந்த பிரகாசம் அழுக்கடையாமல், தங்கள் உள்ளான மனுஷனின் பிரகாசத்தை அழுக்கடைய விடாமல் பிரகாசமாய் காத்துக்கொள்கிற சிலர் இருக்கிறாங்க, சர்தை சபையில் இருக்கிறாங்க, அவர்கள் தகுதி உள்ளவர்கள், அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பாங்க. இந்த உலகத்தில் வாழும்போதே ஆத்மாவிலே உள்ளான மனுஷன்லே கரைப்படாமல் அல்லது உள்ளான மனுஷனுடைய பிரகாசத்தை கெடுத்து கொள்ளாமல் வாழுகிற சிலர் இருக்கிறாங்க. இதை தான் இந்த அசுத்தாவி கூட்டம்லாம் என்ன பண்ணிட்டுன்னா, வஸ்திரங்களை அசுசிப்பட்டதாக கூட்டம் இருக்குது, வெள்ளை போடணும், நீலம் முக்கி, கஞ்சி பசெல்லாம் முக்கி தேய்ச்சி இப்படி படம் காட்டுறோன்னு சொல்கிறது. அசுத்தாவியை புரிஞ்சுதா? இப்போ வஞ்சிக்கிறாவி, ஒளிந்தோதன், பொய்யினாவி சொல்லி இருக்கிறது உள்ளான மனுஷனுடைய பிரகாசம். வஸ்திரம் அசுசிப்படுத்தாத சிலர், எந்த அளவு இந்த மூட கூட்டம் போயிருக்குன்னு பாரு. ஸோ அசுசிப்படுத்தாதவர் இருக்காங்க. இவங்க இப்போ உள்ளான மனுஷன் தான் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாருன்னு நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அதுதான் அங்கேருந்து வந்திருக்கோம். நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது, ஆத்மாவுக்கு ஒரு பிரகாசம் இருக்குங்கிறத தான் பார்த்துட்டே வந்திருக்கோம் வசனம். இப்படி நடந்தால் அவர்கள் தகுதியானபடினாலே இனி பரலோகத்திலே வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார். ஏன் இந்த மகிமை தான் அங்கே மகிமையா? ஏன்னா இந்த சரீரம் போயிடும்ல, இப்போ மாம்ச சரீரம் இருக்கிறனால வேற ட்ரெஸ் போடுறோம், இது போயிடும். ஆத்மாவே புதிய சரீரமாக வரும்போது அந்த மகிமை அப்படியே தானே வரும். அதான் இதுதான் அந்த வசனம். இப்படி தான் வேத புரட்டாவி, என்ன ஆவி இது? வேத புரட்டாவி. வேத புரட்டாவி இவங்களெல்லாம் மூடத்தனத்தில் நடத்திட்டு இருக்கு. சரி, வெளிப்படுத்தல் 3:18 நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படி நெருப்பில் படப்பட்ட பொண்ணு, நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரம் என்னிடத்தில் வாங்கி கொள்ள, நீ பார்வடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கும் போட வேண்டும் வேண்டி உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நீ உடுத்தி கொள்றதுக்கு வெண் வஸ்திரத்தில் என்ன இடத்துல வாங்கணும்? நல்ல கவனிங்க. இங்கே இந்த வசனத்தையும் இந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை கூட்டம் இருக்குது, இந்த கூட்டம், இந்த மூட கூட்டம்,
இதை வெண் வஸ்திரத்தை என்கிட்ட வாங்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்கிறது உண்மைதாங்க. வெண் வஸ்திரம் யார்கிட்ட வாங்கணும்னு சொல்லியிருக்கு? இந்த வசனத்தை சரியா பாருங்க. நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தில் என்ன இடத்துல வாங்கி கொள்ளணும்னு சொல்லியிருக்கு. இந்த மூடரெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இங்கே உள்ள துணிக்கடை இருக்குல்ல, பிரபலமான துணிக்கடைகள் இருக்குல்ல நிறைய, இந்த துணிக்கடையில் போய் வாங்குவான். வெள்ளையை வாங்கி நீலமுக்கி அடிச்சுட்டு இது ஆண்டவர் தந்த வஸ்திரம்னு உலகத்தை ஏமாத்துறான். எவ்வளோ மோசடின்னு பாருங்க. எங்கிட்ட வாங்கினா இவங்க போய் நாட்டு போய் உள்ள வஸ்திரம் வாங்கிட்டு வந்தாங்களாமா, அதை கொடுக்க முடியுமா? இவங்க செய்கிற மாதிரி உள்ள வஸ்திரத்தை அவர் கொடுப்பாரா? அந்த எவ்வளோ மூடத்தனம் பாருங்க. வெண் வஸ்திரம். ஸோ இந்த பிரகாசம், இந்த உள்ளான மனுஷனில் ஏற்படக்கூடிய பிரகாசம் தான் இங்கே இருக்கு, உனக்கு உள்ள இருக்கு. நீ ஆத்மா மங்கிட்டு இருக்கு. ஒன்றுள்ள வெளிச்சம் என்ன செய்யுது? இருளாகாது இருக்கும்படி எச்சரிக்கையாருன்னு சொன்னால் இருள் ஆகிட்டு இருக்கு. அதை சரிப்படுத்து, அதை எங்கிட்ட வா, நான் அதை புதுப்பிக்கிறேன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தல் 3:5 ஜெயம் கொள்கிறவனவனோ அவன் வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், பரலோகத்தில் நான் கொடுப்பேன். இவனெல்லாம் இப்போ இவனோ கொடுக்கான் பாருங்க. அவரை இயேசுநாதருக்கு ஸ்தானத்தை இவனும் எடுத்துருவான். இவ்வளவு பிசாசு வேலை செய்கிறாங்க. நம்ம புரிஞ்சு கொண்டா நல்லது தான். சரி, இப்படி தான் இப்போ அந்த ஒளிர பண்ணுகிற காரியங்களை ஓரளவு புரிஞ்சிட்டிங்க. இப்போ அடுத்தது மத்தேயு 5:10 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்போ என்ன ஆச்சுன்னா, தேவ நீதி வருது, தேவனுடைய சிந்தை வருது, தேவனுடைய குணம் தன்மை எல்லாம் வருதுன்னு பார்த்தோம். அப்போ தேவ நீதி நமக்குள்ளே வந்தால், தேவ சிந்தை நமக்குள்ளே வந்தால் என்ன வருதான்? துன்பம் வருதான். ஏன்? நாம் வாழ்கிற உலகம் பூலோக தேவனுடைய ஆட்சியில் இருக்குது. நாம் பரலோக தேவனுடைய நீதிக்கு, பூலோக தேவனுடைய நீதியை விட்டுட்டோம். அது வேண்டாம், அது பாவம், அது அந்தகாரம், அது இருட்டு அப்படின்ட்டு தூர போட்டோம். விட்டுட்டு இப்போ பரலோக தேவனுடைய நீதியை எடுத்துட்டோம் இல்லையா? ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற விஷயம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பெரிய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்ற இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனசு புதுசாகி மறுரூபமாங்க. சரிதானே? அப்போ பரலோக தேவனுக்கு பிரியமானது என்னதுன்னு தெரிஞ்சு மற்றதை விட்டுட்டோம். இப்படி வந்ததுனால பூலோக ராஜ்யத்தின் தேவன் இருக்கிற ஆட்சியில் நமக்கு பிரச்சனை வருது. அந்தகாரத்தில் பிடிபட்டிருக்கிற மனுஷர்களால் பிரச்சனை வருது. அது இருட்டு இல்லை, துன்மார்க்கரால் துன்பங்கள் வருகிறது. அவங்க பாக்கியவான்கள், ஏன்னா அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை நான் அவர்களுக்கு தான் கொடுப்பேன். பூலோக ராஜ்யத்தின் காரியங்களில் போய் பூலோக ராஜ்யத்துக்கு ஏற்ப நடக்கிறவர்களுக்கு சாத்தா அவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போகிறான்ல. எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டான் இல்லையா லூக்கா 4:5. அவன் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துருவான், பூமியின் உயர்ந்த ஸ்தானம் கொடுப்பான். நான் நிறைய பேர் கொடுக்குறான்ல, நம்ம பிரசங்க மாதிரிலாம் கொடுத்துருக்குறான்ல, எல்லா ஆளுகளும் கொடுக்குறான். மற்ற ஆளுகளுக்கு நிறைய கொடுக்குறான், இவனுக்கு கொஞ்சம் கொடுப்பான். இவனும் அதை வச்சுட்டு நான் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கேன்னு பீத்திட்டு இருப்பானுவேன். அவனுக்கு வேற ஆளுகளுக்கு நிறைய கொடுத்துருக்கான். பார்க்குறீங்களா உலகத்தில்? இவனு ஒருத்தன் அந்த அளவு ஒன்றும் ஏறலை. ஜனங்களை ஏமாத்துக்கு கொஞ்சம் இருக்கிறத வச்சு படம் காட்டிகிட்டு இருப்பானுவேன். சொர கொடுத்துருவான். கொடுத்துட்டு கடைசியில் ராஜாக்களின் கல்லறையில் கொண்டு பதைப்பான். எப்படிங்க? இப்போ பார்க்குறீங்களா, பெந்தகோஸ்தே பாஸ்டர் மாதிரிலாம் அந்த கோட்டை டைப் போட்டு தான் பாக்ஸில் வச்சு கொண்டு போய் மண்ணில் வைக்கிறாங்க, மலர் வலையெல்லாம் வைக்கிறாங்க இல்லை? அதான் ராஜாக்களின் கல்லறை. கௌரவமான ஒரு அடக்க ஆராதனை பண்ணி ஹோம் கோயிங் சர்வீஸ். எந்த ஹோமுக்கு போகிறாருன்னு தெரியாது, வீட்டுக்கு போகிறாரோ, எந்த வீட்டுக்கு போனாரோ. இங்கே தான் அவர் பூமிக்குரிய ரீதியில் வாழ்ந்தவர், எப்படி தான் பரலோக வீட்டுக்கு போகிறார் நமக்கு தெரில. சரி, இப்படிலாம் உலகத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறானுல்ல. சரி, இப்படி இருக்கு. அப்போ நீதியில் நடக்கிறவர்களுக்கு உலகத்தில் துன்பம் இருக்குது. ஏசுனாருக்கு அடக்க ஆராதனை இல்லை, ராஜாக்களின் கல்லறை இல்லை. அப்போஸ்தலர்களுக்கும் எங்கே இருக்க ஒன்றும் கிடையாது. எங்கேயோ கொண்டு தலை வெட்டி கல்லறிஞ்சு கொண்டு எங்கேயோ கொண்டு மண்ணுக்குள்ளே வச்சுருக்காங்க, அட்ரஸ் இல்லாமல். சரி, அடையாளம் கூட இல்லை. சரி, இருக்கட்டும். இப்போ எங்கேயோ இருக்குன்னா இவனை தேடி அடையாளம் உண்டாக்குறான் ஒரு பக்கம், அது போட்டு. இப்போ 2 கொரிந்தியர் 4:17 மேலும் காணப்படுகிறவளை அல்ல, காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிக நித்திய கன மகிமே உண்டாகுது. அப்போ பரலோக தேவனுடைய சிந்தை வந்தால் துன்பம் வந்துடும், உபத்திரம் வந்துடும்னு பார்த்தாச்சு. அவங்க பாக்கியவான்கள்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் எல்லாம் மகிமையாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வசனத்தில் பார்க்குறோம். இந்த உபத்திரவம், நீதி நிமித்தம் வருகிற துன்பம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாகிறது. எத்தனை வார்த்தை பாருங்க. மகிமைனா பிரகாசம் இல்லையா, வெளிச்சம். அது எப்படிப்பட்ட வெளிச்சம்? நித்திய வெளிச்சம். அது என்றைக்குமே வெளிச்சம் தான். இல்லை, கரண்ட் போகாது, லைட் அணையாது, பிரகாசம் மங்காது. அது நீளம் ஒன்றும் முக்க வேண்டாம். சரியா? சரி. அதிகமான நித்தியம், அதிகம். அதுக்கு முன்னால மிகவும் மிகவும் அதிகமான நித்திய கனம். கனம்னா அந்த மரியாதை. எத்தனை வார்த்தை? மிகவும் அதிகமான நித்திய கனமான மகிமை உண்டாகுது. அப்போ இந்த ஆத்மாவை ஒளிர பண்ணுற நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னதுன்னா நீதி நிமித்தம் படுகிற துன்பம். புரியுதா? பரலோக தேவ நீதி நிமித்தம் நாம் படுகிற துன்பங்கள் தான்
மிக அதிகமான மகிமை உண்டாகும். மற்றதெல்லாம் மகிமை உண்டாக்குதான், ஒரு அளவுக்கு மகிமை கொஞ்சம் கொஞ்சமாக நீதிமானுடைய பாதம் மாதிரி சூரியன் நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகம் பிரகாசிக்கிற பிரகாசம் மாதிரி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபடைகிற மாதிரி செய்யுதானா, தேவ நீதிகள் நிமித்தம் துன்பம் அனுபவிப்பது தான் அதிகமான மகிமையை அதிகமான பிரகாசத்தை உண்டாக்குறதுங்கிற ஒரு முக்கியமான காரியம் பார்க்குறோம். ரோமர் 8:18, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு சற்றும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். கொஞ்சம் பாடுபடுறோம், ஆனால் இதுக்கு அவர் கொடுக்குற மகிமையினுடைய அளவு தான். அது மேலே முந்தின வசனத்தையும் பாடுபட்டோம், ஆனால் இவ்வளவு மகிமை கிடைக்கும்னு எதிர்பார்க்கல இல்லையா? இந்த பாட்டுக்கு இவ்வளோ, இந்த கஷ்டத்துக்கு இவ்வளவு மகிமை கிடைக்குமா அப்படிங்கிறது எதிர்பார்க்கலைன்னு சொல்லக்கூடிய அளவு அது அதிக மகிமை கொடுக்கறதுன்னு இங்கேயும் அதை உறுதிப்படுத்துகிறார். 1 பேதுரு 5:10, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நடத்துவாராக. இல்லையா? என்ன மகிமைக்கு? நித்திய மகிமைக்கு. இந்த நித்திய மகிமை எப்படி கிடைக்கிறது? கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறதுனாலே கிடைக்கிறது. அதனால இன்னும் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை நிலை நடத்துவாரா. உங்களை தள்ளி போடாமல், நீங்கள் பாடுகள் உபத்திரவங்களை சோர்த்து போகாமல், பின்வாங்கி போகாமல், அசைக்கப்படாமல், இல்லையா? வேறு வசனங்கள் இருக்குது, இந்த உபத்திரவத்தினாலே அசைக்கப்படாதபடிக்கு அப்படியெல்லாம் இருக்கும்படி ஸ்திரப்படுத்தணும். ஏன்னா இது பெரிய மகிமை உண்டாகுது. மற்ற மகிமை பிரகாசம் ஒளியை விட இது ரொம்ப அதிகமாக கெயின், அதிக லாபம், அதிக பெனிஃபிட், ரொம்ப ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் அவர் உங்களை ரொம்ப முக்கியமாக ஸ்திரப்படுத்தி நடத்துவாராக என்று சொல்லி பேதுரு ஜெபிக்கிறதை நாம் பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7, 9, 13, 14 வசனத்தில், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலிருந்து வந்தது ஒருவனை எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது மூப்பொருள் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். இங்கே வெள்ளை அங்கிகளை தரிச்சிருக்காங்க. இந்த வெள்ளை அங்கிக்கு என்ன காரணம்? அவர்கள் அதிக உபத்திரவத்தை செய்ததுனால தான் இந்த வெள்ளை மகிமை அங்கிகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று குறிப்பிட்டதை பார்க்குறோம். தானியேல் 12:3, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்து ஒளியை போல அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இல்லையா? இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள், ஒரு தேவ ஞானவான்கள், அவர்கள் ஒளியாக இருப்பாங்க. நீதிமான்கள், இவர்கள் அநேகரை தேவ நீதிக்கு உட்படுத்தினார்கள். நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்குள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள் என்கிற காரியத்தை பார்க்குறோம். அதான் 1 கொரிந்தியர் 15, 40, 41, சூரியனுடைய மகிமை, சந்திரனுடைய மகிமை, நட்சத்திரனுடைய மகிமைக்கு ஏற்றபடி அவர்கள் இருப்பார்கள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 2:7, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அப்போ தம்முடைய மகிமைக்காய் பிரகாசம் ஒளிமயமான மேன்மைக்காக ஏற்படுத்தின ஞானத்தை பேசுகிறோம். இது இப்போ யார் ரகசியமாக இருக்குது? இது யாருக்கா தெரியுமா? தலைக்கு கிழவன் ஆனாலும் தலைக்கு பெயிண்ட் அடித்து கள்ளப்பிரசங்க மேலே தெரியும். மேலே பல மாதிரி ஜிகினாவோட மினுக்கு வெள்ளை, மின்னல் அடிக்கிற வெள்ளை, வேறு மாதிரியான ஆடம்பர உடைகள் எல்லாம் போடுற இந்த நம்ம கள்ளப்பிரசங்க மேலே நமக்கு தெரியும் இல்லை? இதானே நடக்குங்க. ஏன்னா இவங்களுடைய மனசை குருடாக்கிட்டான்ல இப்போ தேவனானவன். அதனால இந்த இதில் போகிறான். பரலோக தேவஞானம் அடைஞ்சவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க அந்த தேவஞானத்துக்குரிய விலை இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இதே விஷயந்தான், அதை பேசுகிறோம், நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள். கொலோசையர் 1:9-10 இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடு ஆவிக்குரிய விவேகத்தோடு அவரை சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு தகுதியானவர்களாய் பாத்திரராய் நடந்து கொள்ள நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம்னு சொல்கிறார். சரியா? நம்ம இதுவரை பார்த்த எல்லா விஷயம்தான் தொகுத்து அந்த வசனங்களே வந்திருக்கிறதை பார்க்குறோம். பிலிப்பியர் 4:8, கடைசியாய் சகோதரரே, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ் அவையிலே சிந்தித்து கொண்டுருங்க. இப்படிப்பட்ட காரியம் தான் நமக்கு மகிமை உண்டாகுது, ஆத்மாவுக்கு மகிமை உண்டாகுது இல்லை? ஆமாம், அதனால இதே சிந்திங்கன்னு ஒரு தொகுப்பு வசனத்தை பார்க்குறோம். ஒரு எச்சரிக்கை செய்தி நான் கொஞ்சம் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அணிந்து கொள்ளுதல்.
நீங்கள் 2 கொரிந்தியர் இப்படி ஒரு டேஞ்சர் இருக்குது. இது வரைக்கும் பரலோக தேவனுடைய ஒளியை, தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ஒளியை நாம் அடைகிறது எப்படி, அணிந்து கொள்வது எப்படிங்கிறது தான் இதுவரை நாம் பார்த்துருக்கோம். இனி வேற ஒரு ஆள் இருக்கிறான், அவன் தான் ஒளியின் தூதன். நீங்கள் 2 கொரிந்தியர் 11 13 14 2 கொரிந்தியர் 11 13 14 அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. இங்கே இதான் இப்போ இந்த நாட்களில் இயேசு இயேசுன்னு இப்போ சத்தம் போட்டுட்டு ஊழ போட்டுட்டு நிறைய கள்ள போதவர்கள், கள்ள தீர்க்கதரிசிலாம் வர்றாங்கல்ல, அதான் கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ளத்தனமான வேலையாட்கள், கபடமுள்ள வேலையாட்கள்ல ஊழியக்காரர்கள்னா, வேலையாட்கள்னா ஊழியக்காரர்கள் தானே. கபடமுள்ள வேலையாட்கள் இயேசுவின் பெயரை சொல்லிட்டு வர்றாங்க, அப்போஸ்தலருடைய வேஷத்தை எல்லாம் போட்டுட்டு வர்றாங்க. இவங்களுக்கும் அப்போஸ்தலருக்கும் சம்மந்தம் கிடையாது, இயேசுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவருடைய ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. சாத்தான் ஒளிமயமான தூதனாக இருந்தானோ, அப்புறம் அந்த ஒளியெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டாராம், தேவனை எடுத்துட்டார். அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் அப்படின்னு அது ஏசாயா 14 நம்ம வாசிக்கிறோம். இப்போ சாத்தான் என்ன பண்ணுறான், இனி நம்மளும் இந்த மாதிரி வெள்ளைச்சட்டை போட்டுட்டு வெள்ளாங்கி போட்டுட்டு வெளிச்சமாக போனால் தான் அந்த ஆளை ஏமாற்ற முடியும்னா அவன் அப்படி ஒரு வேஷம் போடுறானோ. இப்போ புரியுதில்ல, அதான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையில் சொன்னால வெள்ளை உடை புனிதர்கள், இந்த மாதிரி ஒரு மோசடி கோட்பாடு இதுதான் சொல்லியிருக்கிறதா. தேவன் வெள்ளை பிரகாசம் மகிமைன்னு சொல்கிறது வேற, அதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ஒளியின் தூத வேஷத்தை சேர்ந்தவங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், மற்ற 23 27 28 மாயக்காரராய் வேத பரிசேர் உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீங்க, அவையில் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளே மரித்தவனுடைய எலும்புகளினாலும் அசுத்தத்தினால் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்களாய் புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலே மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மனசில் பரலோக தேவனுடைய கிரி இல்லை, குணம் இல்லை, சிந்தை இல்லை, செயல் இல்லை, உண்மை கிடையாது, அந்தகாரம், இருட்டு. வெளியே வெள்ளை அடிச்சிருக்கு. இதுதான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை கூட்டம் என்று நான் குறிப்பிடுவேன். ரோமர் 12:2 நீங்கள் பரலோக தேவனுக்கு பிரியமானது என்னன்னு பகுத்து பார்த்து மனசு புதுசாகணும். வெளியே பெயிண்ட் 2 வெளியே பரிசுத்தத்துக்கு எதுவாக என்ன வேணுமோ அது புதுசாகணும். உள்ளான மனசு புதுசாகணும், வெளியான மனுஷனும் பரிசுத்தத்துக்கும் கற்புக்கும் நீதிக்கும் ஏற்றவர்கள் நீங்கள் ஆகணும். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது, கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நடக்கிறது அப்படி இல்லை இருக்குது. நீங்கள் யாரும் பரிசுத்தத்துக்கு ஏற்ற உடையணியும் உங்களுக்கு தெரில, வெள்ளை தெரியுது. யார் சொன்னால் உங்கள்கிட்ட முழுமையாக பரிசுத்தத்துக்கு ஏற்ப தான் உடையணிகிறதுக்கு சில மாதிரிகள் உலகத்தில் இருக்குது இல்லை. இயேசுநாதர் காண்பிச்சு போயிருக்கார். ஆதி ஸ்ரீகளுடைய காரியம் வசனம் பார்க்குறோம். இப்போ அந்த கேத்தலிக்கில் அந்த ஃபாதர்ஸ் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க பாருங்கள், ட்ரெஸ்ஸுக்கு சொல்கிறேன். அந்த கன்னியாஸ்திரி எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சிஸ்டர்ஸ், இந்த இஸ்லாமில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த கள்ளத்தனமான ஆவி கூட்டத்தில் இல்லை, இதுதான் கள்ள ஆவி கூட்டம் ஆச்சு. இது தேவனை தொழுதுள்ளாது இயேசு தொழுதுல குருசடி கூட்டம் ஆகிடுச்சுல்ல, கிருபையா என்னெல்லாமோ சொல்லிட்டு சிலுவை கள்ள கூட்டம் ஆகிடுச்சுல்ல, அதான் இதை கள்ள கூட்டம்னு சொல்கிறது. சரியா? இப்படி ஆகிட்டா அது அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு அறிவு கூட, மனசாட்சி அறிவு கூட இவங்களுக்குள்ளே கிடையாது. அவ்வளவு திறந்தாழ்ந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒளியந்ததுடைய வேஷத்தை அனுபவித்த வேஷத்தை தரித்திருக்கிற கள்ளக்கூட்டங்கிறத மறந்துடக்கூடாது. 2 கொரிந்தியர் 3:18 நம்ம படிக்கிறோம், திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை, இயேசுவின் மகிமை கண்ணாடியில் காண்கிறவனுமாய் கண்டு நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய கர்த்தரால் அந்த சாயலாக தானே உள்ளான மனுஷனில் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இதுதான் ஒளி உடை பிரகாசம் மகிமை ஒளிர பண்ணுதல்ங்கிறத புரிஞ்சுக்கணும். மோசடிக்குள்ளே நம்ம போகக்கூடாது. இப்போ 2 தெசலோனிக்கர் 2:14 நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர்கள் உங்களை அழைத்தார். இயேசுவின் மகிமை அடையணும், இப்போமே அடையணும், அப்புறம் மகிமையில் அவரோடு அடையணும். அதுக்கு இந்த சுவிசேஷம் கொடுத்துருக்கு. இதை இப்போ தலைகளாக கொண்டு போகிறாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போது இந்த அந்தகார சூழ்நிலை, இருட்டின் சூழ்நிலையிலிருந்து, இருட்டின் தன்மையிலிருந்து எப்படி ஒளிமயமான தேவன் அவருடைய ஒளிமயமான சாயலுக்கு மாற்றுகிறாருங்கிற அந்த ப்ராசஸை பல ரீதியில் பார்த்துருக்குறோம். இரவு சென்று போயிட்டுல உங்கள் மனசில் இருந்த இருள் போச்சா, சந்தேகம் போச்சா, குழப்பம் போச்சா, பிசாசு சொன்ன பொய்யான விஷயங்களுக்கெல்லாம் விட்டுட்டீங்களா? இப்போ வெளிச்சம் கிடச்சிட்டா? நம்முடைய அறிவில் இயேசுவின் பேரில் பைபிளை வச்சு என்னெல்லாம் மோசடியெல்லாம் செஞ்சாங்கங்கிறத இப்போ அதே பைபிளில் இருக்கக்கூடிய சுவிசேஷ வசனங்களை நாம் தியானித்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இருட்டு போச்சல்ல, வெளிச்சம் வந்துதா? உங்கள் மனசில் வெளிச்சம் வந்துதா? பகல் சமீபமாயிட்டு. ஆமாம், காலையில் நேரம் முடியும் போது வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வருதில்ல. அப்புறம் இனி இந்த அந்தகாரத்தின் கிரியைகளாகிய கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய மோசடி வித்தைகளை காட்டிகிட்டு இருக்காம இதெல்லாம் தூக்கி தூரம் எடுத்து போட்டுட்டு
ஒளியை, மெய்யான ஒளியை நம்முடைய ஆத்மாவில் உண்டாக்கக்கூடிய காரியங்கள்லாம் நிறைய பார்த்துட்டோம். அதை சிந்தித்து அதை அணிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ்ந்து நாம் ஒளிமயமானவர்களாக மாறி ஒளிமயமான தேசத்துக்கு சென்று ஒளிமயமானவரோடு வாழும்படியாய் நம்மை தேவன் ஆயத்தப்படுத்தணும். நம்ம அர்ப்பணித்தா ஜெபம் பண்ணா, அதான் சொல்லுவார்ல, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை இதுக்கு போராடணும். ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் போராட வேண்டும் என்று தைரியமாக உங்களுக்கு போராடணும்னு சொல்லி எழுதி உணர்த்துறேன்னு யூதா சொல்கிறார். இதுக்கு போராடணுங்க. இந்த கள்ளத்தனமான ஒளியந்தூத வேஷத்துக்காக எல்லாம் கிடந்து நீளம் முக்கிக்கிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு தேய்ச்சிக்கிட்டு ஏன் கிடக்குறீங்க நீங்கள்? அதுக்கு எதுக்கு போராடுறீங்க? அந்த வெள்ளை துணியை பாதுகாக்கிறது எவ்வளோ கஷ்டம். சில வேளை சில சூழ்நிலையில் நான் நிற்கணும். இவனை வெள்ளையில் போகலைன்னா அது பேய் வந்திருக்குன்னு சொல்லுவான். ஆமாம், அதுக்காக விட்டு நான் வெள்ளை போடணும். இதை போட்டால் நான் வெள்ளை போடுறது தப்புன்னு சொல்லலைங்க, அதுக்கு எதிராக ஒன்றும் பேசலை. சொல்லியிருக்கிற விஷயம் வேறு. நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கணும், அதுக்கு பரவாயில்ல வேறு காரியத்துக்கு போயிருக்கணும். வெள்ளையை போட்டு அதை பாதுகாக்கிறதுக்கு வேற ஒன்றை போட்டுட்டு தான் வெளியே இறங்கணும். ஏன்னா அங்கே போகக்குள்ள கலர் மாறிடும். இப்படியே கடந்து போராட வேண்டியிருக்கு. இவங்க எல்லாம் போராடிட்டு இருக்கிறான். ஸோ இது வீண் போராட்டம். அதை விட்டுட்டு நல்ல போராட்டம், நித்திய ஜீவனுக்கு ஏதுவான போராட்டம் போராடும்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிச்சா தேவன் மேன்மையாக நடத்துவார். இல்லைனா மூட கூட்டத்தோட அக்கிரம செய்காரன்னு சொல்லி அங்கே போகும்போது இது வராதில்ல. உன் கண்ணை மூடனோடனே மண்ணில் வச்சுருவான்ல, அங்கே தலைகளாயிரும். இங்கே உள்ளான மனசில் இருக்க மகிமை தான் அங்கே வரும். இது ஒன்றும் வராதில்ல. ஏமா நாம் கர்த்தர் நம்மை வெளிப்போடு வாழ நம்ம உதவி செய்து நடத்துவாராக. இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.